ஹலோ எல்லாருக்கும் மீண்டும் வெல்கம் பேக் டு காப்கர்த்து பாட்காஸ்ட். என் பேர் சேஷாத்ரி, என் கூட இருக்கிறது கௌதம் வந்து இப்போ லொகேஷன்லாம் சேஞ்ச் பண்ணி லிவர்பூல் வந்து இங்க டைட்டில் தோத்ததுல அவர் வந்து டிப்ரெஷன்ல போய் வேற ஊருக்கெல்லாம் போயிட்டாரு. என்ன பண்றது? நம்ம நிலைமை இப்படி ஆகி போச்சு. ஆரம்பிச்ச நிலைமை சோகமா இருந்தா நடுவுல பரபரப்பா இருந்து கடைசியில சோகத்துல கொண்டாந்து முடிச்சுட்டாங்க. அதனாலதான் லொகேஷன் சேஞ்ச். பட் இந்த ஒரு 1 வீக்கா 10 days ஆச்சு சீசன் முடிஞ்சுக்கிறது. 10 daysக்கு மேலேயே இருக்குல்ல. ஆமா ஆமா 10 daysக்கு மேலேயே இருக்க. நிறைய பேர் என்ன ஆச்சு இன்னும் வீடியோ காணோம் அப்படின்னு நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்லயும் சரி டிஎம்லயும் சரி எல்லாம் கேட்டுட்டு இருந்தீங்க. நாங்க ஏற்கனவே முன்னாடியே சொல்லிட்டோம். உடனே நீங்க வந்து என்னடா காணோம்னு கேட்க கூடாது. போன வீடியோல தெளிவா சொல்லிட்டோம். 1 வீக் நாங்க இன்னும் எதுவுமே பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலி சீசன் முடிஞ்சது. பிரிங் மீ ஆர்னே ஸ்லாட். அதான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பிளிக் பையனை வந்து சைன் பண்ணி அவனுக்கு வீடியோவே வந்துருச்சு. நம்மளுக்கு பேசி அனௌன்ஸ் பண்ணி எல்லாம் முடிச்சு இன்னும் ஒண்ணுத்தையும் காணவில்லையே. அது சரி. என்ன பண்ணிட்டு இருக்காங்க. நான் நெக்ஸ்ட் ஏதாக்கு மூவ் ஆயிட்டேன். எவ்வளவு நேரம் தான் உட்காந்து கிளாப்பே தொங்கிட்டு இருக்கிறது. அது அதான் சரி. நினைச்சா அவரு போய் இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணிட்டு அவர் செட்டில் ஆயிட்டாப்ல. நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணும்ல. ஆமா, நம்ம அடுத்த கட்டத்துக்கு போனோம். ஆனா இந்த வருஷம் வந்து நம்ம சேனலும் அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கு. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டார்ட் ஆஃப் த சீசன் நீங்க பாக்குறவங்க எத்தனை பேர் சீசன்ல ஜாயின் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல. பட் ஸ்டார்ட் ஆஃப் த சீசன்ல வந்து 250 கிட்ட தான் இருந்துச்சு சப்ஸ்கிரைபர். இப்ப லேட்டஸ்டா பார்த்து 245 ஆமா ஆமா, இப்ப லேட்டஸ்டா பார்த்தது 765. ஸோ மோர் தென் 500 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கீங்க இந்த ஒரு வருஷத்துல. ஸோ நீங்க லிவர்பூல் ஃபேனா இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, உங்க சப்போர்ட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் உங்க சப்போர்ட் இல்லாம டெஃபினட்டா இது வந்து இந்த சேனல் வந்து இவ்வளவு நல்லா பண்ணியிருக்காது இந்த வருஷம். கௌதம், உங்க சார்பா உங்க சைட்ல இருந்து ஏதாவது சொல்றீங்களா? ஒன்னும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஐ மீன் ஆப்வியஸ்லி என்ன சொல்றது, as things went on, as season went on, நிறைய பேர் ஜாயின் பண்ணீங்க for various reasons too, and hopefully you like the content. இதுல முக்கியமா சொல்ல வேண்டியது வந்து சில பேர் வந்து every video they've left comments. லைக் அந்த டைம் ஸ்டாம்ப் போட்டுட்டு இந்த இஷ்யூல என் காமெண்ட் வைக்கிறேன்னு வச்சிருக்காங்க. அண்ட் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். பட் அந்த பீப்புளுக்கு வந்து தனிப்பட்ட முறையில தேங்க்ஸ்பா. அதெல்லாம் வந்து எதுக்கு சொல்றேன்னா, இப்ப நானே பயங்கரமான யூடியூப் கன்சியூமர் தான். பட் எனக்கே அந்த டைம் எடுத்து காமெண்ட்ஸ் அடிக்கணும்னு எனக்கு தோணாது. எனக்கு நிறைய விஷயம் தோணும் வீடியோ பார்த்து. பட் நம்ம டைம் எடுத்து காமெண்ட்ஸ் அடிக்கணுமாடா அப்படின்னு தோணும். ஆனா நம்ம மேல இருக்கிற அன்புல வந்து நானும் என்னோட கருத்தை அங்க பதிவிக்கிறேன்னு சொல்லிட்டு அது டைம் ஸ்டாம்ப் போட்டு காமெண்ட்ஸ் டைப் பண்ணிக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய 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 தேங்க்ஸ். அது மட்டும் இல்லாம இந்த வருஷம் வந்து we gained a lot more familyன்னு சொல்லுவேன். ஏன்னா டிஃபரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்ட்ல இருந்து people have started following us. ஆமா ஆமா ஸோ அது மூலியமா கிடைச்ச அன்பு வந்து இட் இஸ் அன்பேரலல். ஏன்னா இப்போ ஒரு சாம்பியன்ஸ் லீக் வாட்ச் அலாங் வந்து சாரணி அண்ணா கூட பண்ண யூகேல ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே, டே கௌதம் யூகே வந்தீங்கன்னா யூ நோ தட் யூ ஹேவ் அ ஹவுஸ் அப்படின்னாரு. ஷே இது என்னையா மனுஷன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஜஸ்ட் மோர் தென் ஃபுட்பால் இல்ல, ஜஸ்ட் ஆல் ஆஃப் திஸ் தட் யூ மேக் கனெக்ஷன்ஸ். ஏன்னா அந்த சாரணி அண்ணா கூட என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னாரு, சேஷ சொல்லிடு நெக்ஸ்ட் சீசன் டிக்கெட்ஸ் நானே வாங்கிடுறேன், சேஷ நானே எல்லா கேமுக்கும் போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னாரு. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் மோர் தென் ஃபுட்பால். லைக் வாட் வி டூ. அதுதான் சொன்னேன். அந்த காமெண்ட்ஸ் எல்லாம் வந்து இட்ஸ் சோ மச் லவ். அது வந்து we read every comment. உடனே ரிப்ளை வரலைனாலும் ஒரு 2-3 டேஸ்ல சேஷோ நானோ யாரோ ஒருத்தர் வந்து ரிப்ளை பண்ணிடுவோம். என்ன நாங்க நினைக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு. உடனே அடுத்த நாளே பண்ணலினாலும் அட்லீஸ்ட் 2-3 டேஸ்ல வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணிடுவோம். அண்ட் வி லவ் தோஸ் காமெண்ட்ஸ். அதனாலதான் அதை பண்றோம். நாங்களே பாட்டுக்கு பேசிட்டு இருந்து நீங்க பாட்டுக்கு வந்து எதுவுமே சொல்லாம போயிட்டீங்கனாலும் எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ ஃபீல் ஃப்ரீ டு லீவ் யர் காமெண்ட்ஸ். நல்லா இருக்கு, நல்லா இல்ல இந்த விஷயத்தை பத்தி நீங்க வேற மாதிரி சொல்லியிருக்கலாம், இந்த விஷயத்தை நீங்க சொன்னது எங்களுக்கு பிடிக்கல, இது எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, எனிதிங் அண்ட் எவ்ரிதிங் ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு லீவ் காமெண்ட்ஸ். ஏன்னா அப்பதான் வந்து ஓகே நம்ம பேசுறது உங்களுக்கு பிடிக்குது அப்படிங்கிற ஒரு இதுவும் எங்களுக்கு தெரியும். ஸோ ஃபார் தோஸ் பீப்புள் ஹூ லெஃப்ட் காமெண்ட்ஸ் ஆன் எவ்ரி வீடியோ, தேங்க்யூ so much. அண்ட் சே சொன்ன மாதிரி வி grown more than 500 this year. ஸோ that's an incredible feat for both of us. ஏன்னா ஆரம்பிக்கும் போது வந்து எவ்வளவு என்ன சொல்றது, I don't want to say, but we know what we went through startingல with many people who criticized us. இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு to see where we are right now, it shows that okay நம்ம ஏதோ ஒரு சின்ன விஷயம் பண்றோம், அது நல்லதா பண்றோம் அப்படின்னு சொல்லி. ஆமா ஆமா, எனக்கு நீங்க பேசும்போது ஒண்ணு தோணுச்சு. அந்த கமெண்ட்ஸ்ல அந்த டைம் எல்லாம் போட்டு இது பண்ற அவங்கதான் நம்ம, அதாவது நம்ம ஒரு கிளப்புக்கும் அல்ட்ராஸ் இருப்பாங்கல்ல, அவங்கதான் காப்கர் அல்ட்ராஸ். இதெல்லாம் பார்த்துட்டு ஐயோ ரொம்ப நக்கீங்களே அப்படின்ட்டுருவாங்க. நெஞ்ச ஓரளவுக்கு பேசலாம், ரொம்ப நெஞ்ச நக்க கூடாது நம்ம.
ஆமா. இன்னொரு ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னாக்கா, அதாவது வந்து நம்ம கமெண்ட் செக்ஷன்ல வந்து எல்லாருமே தே ஹேவ் பீன் வெரி ரெஸ்பெக்ட்ஃபுல் ஜெனரலா. விச் இஸ் நம்ம வந்து யூடியூப்ல மத்த சேனல்லாம் பாக்குறோம். டேய் நீ போடா அப்படி இப்படின்னு அசிங்கமா திட்டுவாங்க. அது வந்து இந்த சேனல்ல இது வரைக்கும் நாங்க பார்க்கல. அண்ட் ஹோப்ஃபுல்லி இட் வில் கண்டினியூ டு பி த சேம். அந்த மாதிரி யாராச்சும் ஏதாவது பண்ணீங்கன்னா உங்களை உடனே பேன் பண்ண வேண்டியதா இருக்கும். என் லிவர்பூல் ஃபேனா இருந்தாலும் சரி. ஏன்னா be respectful in your thoughts and அதான் சொன்னேன், feel free to go against us. ஏய் நீங்க சொல்றது தப்புனே சொல்லுங்க, we have no issues. பட் அது சொல்ற விதம் இருக்கு, அவ்வளவுதான். ஆமா ஆமா. பட் இன்னொரு ஒரு விஷயம், இந்த வருஷம் ஆரம்பிச்சது வந்து நம்ம ப்ரெடிக்ஷன் லீக் லாஸ்ட் ஒரு ஃபியூ வீக்ஸா நம்ம ஒண்ணுமே பண்ணல ஆக்சுவலா. பட் டோட்டல் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஒரு வாரம் நான் 2 வாரம் சேர்த்து பண்ணேன். அதுக்கப்புறம் சரி உங்களோட சேர்த்து பண்ணலான்னு அடுத்த எபிசோட்ல ஐ திங்க் அதுக்கப்புறம் தான் வந்து அந்த என்னென்னவோ நடந்துச்சு இந்த லிவர்பூல் ஃபுட்பால் கிளப்ல. ஸோ ரிசல்ட் வைஸ் அதெல்லாம் ஒன்றும் டக்குன்னு எனக்கு பண்ணணும்னு தோணல. ஆக்சுவலி அந்த ஒரு ஃபேஸ் வந்து சேஃபும் சரி நானும் சரி ஒரு மாதிரி இது எதுக்கா பண்றோங்கிற மாதிரி போயிட்டோம். அந்த ஒரு 2-3 வீக்ஸ் வந்து என்னடா தோத்துக்கிட்டே இருக்கீங்க, என்னடா டிராப் பண்ணிட்டே இருக்கீங்கன்னு எங்க 2 பேத்துக்குமே இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. ப்ரெடிக்ஷன் கேம்ல இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. நானும் ஒரு வாரம் ப்ரெடிக்ஷன் கேம் போடவே இல்லை. நீங்க போடல, அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி வாரம் தான் நீங்க வந்து 14 பாயிண்ட் எடுத்தீங்க நான் டோட்டல் பண்ணும்போது. பட் இல்ல, எல்லா வாரம் வந்து நீங்க போட்டதெல்லாம் வேஸ்டா அப்படின்னு நீங்க கேட்க வேண்டாம். ஏன்னா வந்து எல்லாமே டோட்டல் பண்ணிக்கிட்டு இருந்தோம், ஜஸ்ட் அதை பிரசென்ட் பண்ணணுங்கிற அந்த ஒரு இது இல்ல. பட் அஃப்கோர்ஸ் இப்ப லாஸ்ட் கேம் வீக்குங்கிறதுனால இந்த வாரம் வந்து we are ready to present. என்ன பாக்குறீங்களா? எல்லாம் ரெடியா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா போன வீடியோல வந்து விஸ்வா கேட்டாப்ல என்ன ஆச்சு சொல்ல மாட்டேங்கிறீங்களா என்கிட்ட அப்படின்னு சொல்லி. இல்ல அதான் நேர கேம் வீக் 34ல இருந்து நேர கேம் வீக் 38. பாருங்க, இதுதான் கேம் வீக் 38. நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் ரீவிசிட் பண்ணுவோமா? நானும் பயங்கரமான ப்ரெடிக்ஷன் எல்லாம் பண்ணேன். அதுல ரொம்ப டூ மச். அது தேவையில்லாத விஷயம். நான் சொல்லும் போதே வேண்டாம் கேட்டா தானே. பிரைட்டன் யுனைடெட் கொய்யால 5-4. பட் இல்ல, உங்க லாஸ்ட் கேம் வீக் ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் இதுல பார்க்கலாம். அஃப்கோர்ஸ் இதுக்கு முன்னாடியும் ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் பண்ணியிருப்பீங்க. எல்லாத்தையுமே நாங்க ஒழுங்கா தான் டோட்டல் பண்ணோம். பட் அது அப்படியே வந்து ஃபைனல் டோட்டலிங் மட்டும் இது பண்ணிடுறேன். ஒரே ஒரு நிமிஷம் ஸ்கிரீன் ஆஃப் பண்ணிட்டு. என்ன இது எங்கப்பா இந்த இது வந்து இருங்க இது வந்து கேம் வீக் 37. ஓகேவா? ரொம்ப டைட்டில் எல்லாம் ரொம்ப க்ளோஸா இருக்கு. நானும் சாம்பியன்ஸ் லீக் பொசிஷனுக்கு எல்லாம் வந்துட்டேன். என்ன ரொம்ப க்ளோஸா இருக்கு, பாத்துக்கங்க. இப்போ ஒரு சின்ன பிரேக்ல ஃபைனல் லீக் டேபிள பாப்போமா? இந்த பாருங்க. சோ கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்க வந்து செகண்ட் இருந்தீங்க, நீங்க தேர்ட் போயிட்டீங்க. நான் வந்து ஐ ஹவ் சக்சஸ்ஃபுல்லி காட் சாம்பியன்ஸ் லீக். நம்ம ஊர் ஆஸ்டன் வில்லா நான் தான். ஆமா, நம்ம ஊர் லிவர்பூல் நான் தான் தேர்ட் ஃபினிஷ் பண்ணிட்டேனா இல்லையா? அவ்வளவுதான். ஸ்டார்டிங்ல பயங்கரமா டேக் ஆஃப் ஆனாலும் கடைசில அப்படி இப்படி திண்டாடி தேர்ட் முடிச்சாச்சு. ஆமா. பட் அதான் பட் ரொம்ப ரொம்ப கங்க்ராச்சுலேஷன்ஸ் விஸ்வா அவர்களுக்கு. ஸோ அவர் தான் வந்து வின் அண்ட் ரொம்ப க்ளோஸான டைட்டில் ரேஸ். ராஜேஸ்வரன் வந்து 130, ஜஸ்ட் 3 பாயிண்ட்ஸ் பிஹைண்ட் தான். ஸோ என்ன பிரைஸ் கொடுக்கலாம் விஸ்வாக்கு? நம்ம இந்த சீசன் ஃபுல்லாவே பிரைஸ் ப்ராமிஸ் பண்ணிட்டு இருந்தோம். நீங்க கொடுப்பீங்கன்னு நான் ஸ்பான்சர் பண்றேன். நீங்க வாலண்டியர்லாம் பண்ணீங்க. எப்ப இந்த மாதிரி இழுத்து விட்டுட்டு வேடிக்கை பாக்குறதே வேலையா போச்சு. பட் ஸ்டில் விஸ்வா, மேபி நெக்ஸ்ட் எபிசோட சம்திங் வி வில் கம் அப் வித் ஒரு ஃபர்ஸ்ட்லி வந்து எங்களை ஒன்னா இன்ஸ்டாகிராமோ இல்லை ஏதோ ஒன்று ஃபாலோ பண்ணுங்க. ப்ராப்ளி ஓகே இப்பவே அனௌன்ஸ் பண்ணலாம். திஸ் சீசன்ஸ் லிவர்பூல் ஜெர்சி இஸ் ஆன் அஸ். ஓகேவா? ஆமா, திஸ் சீசன்ஸ் லிவர்பூல் ஜெர்சி we will send it to you. Contact us. Upcoming season லிவர்பூல் ஜெர்சி is on us. ஸோ இதை வந்து என்ன சொல்றது, கான்டாக்ட் அஸ் ஆன் இன்ஸ்டாகிராம் உங்களுடைய அட்ரஸோட and we will make sure you get your jersey. அவ்வளோதான். And let this be the start. ஏன்னா இந்த சீசனே வந்து கிட்டத்தட்ட ஒரு 10th கேம் வீக் அப்புறமா என்னமோ ஆரம்பிச்சோம்னு நினைக்கிறேன். 18 எக்ஸாக்ட்லி ஆஃப்டர் சீசனுக்கு அப்புறம் தான் ஆரம்பிச்சோம். ஸோ அகைன் நெக்ஸ்ட் சீசன் வந்து we will do from the starting. ஸோ நிறைய பேர் வந்து ஒரு 10 கேம் வீக் வரைக்கும் விளையாண்டாங்க. 10 நான் சொல்றது ஒரு 28-30 வரைக்கும். அதுக்கப்புறம் அப்படியே விட்டுட்டாங்க. ஸோ மறந்துடாதீங்க, ஒவ்வொரு வாரமும் உங்க போன்ல ரிமைண்டர் போட்டு வச்சிருங்க. எனக்கு வந்து இந்த FPL விளையாடும் போது எந்த அளவுக்கு எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சோ அந்த அளவுக்கு இதுக்கும் இருந்துச்சு. ஏன்னா சில வாரம் மறந்துடுவோம், ஐயோ கேம் வீக் ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கறதுனால. ஸோ அதனால வந்து மறக்காதீங்க, இந்த சீசன் வந்து ஒன்ஸ் அகெயின் தேர் வில் பி பிரைசஸ் அட் தி எண்ட்.
இந்த வருஷம் வந்து விஸ்வாக்கு ஒரு ஜெர்சி அப்படிங்கிற மாதிரி நெக்ஸ்ட் சீசன் வந்து எத்தனை பேர் பார்ட்டிசிபென்ட்ஸ் பொறுத்து நெக்ஸ்ட் சீசனோடைய பிரைசஸ் அனௌன்ஸ் செய்யப்படும். ஆமா, நெக்ஸ்ட் சீசன் வந்து நிறைய பேர் இருந்தீங்கன்னா மேபி ஈவன் டாப் 3க்கு கூட கொடுக்கலாம். பட் அது டிபெண்ட்ஸ் ஆன் நம்பர் ஆஃப் பீப்புள் தான் பேசிக்கா. இந்த சீசன் வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு விஸ்வா. ரொம்ப ரொம்ப நன்றி விளையாடினதுக்கு. ரொம்ப ஐ திங்க் அவர் வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே ஆடிட்டு இருக்காரு. ஆமா, ஒரு வீக் விடல மனுஷன், நானே விட்டேன். ஆமா ஆமா. அண்ட் இல்ல எல்லாருமே ஈவன் ராஜேஸ்வரனும் ஐ திங்க் ஹி ஹஸ் பீன் பிளேயிங் ஃபார் a long time. ஸ்டார்டிங்ல இருந்து ரஃபேல் ராஜா, பிரசன்னா, நிறைய பேர் வந்து நடுவுலயும் வந்து யூ ஹவ் கண்டினியூட். ஸோ அதே மாதிரி வந்து கண்டினியூ பண்ணுங்க. இந்த கேம் வந்து நெக்ஸ்ட் சீசனும் கண்டினியூ ஆகும். என்ன இந்த நடுவுல இந்த சாம்பியன்ஸ் லீக் அது இதெல்லாம் வந்ததுன்னா கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுறது இந்த லீக் இது பண்றது. ஸோ மிட் வீக் பிக்சர்ஸ் அது, பட் அது ஏதோ மேனேஜ் பண்ணிக்கிறோம் நாங்க. ரூல்ஸ் வந்து எல்லாருக்கும் ஒண்ணு தானே. ஆமா, பட் அதுதான். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு விஸ்வா. அண்ட் ஸ்பீக்கிங் ஆஃப் காப் கருத்து, உங்க அல்ட்ராஸ்ல யாருக்காச்சும், அல்ட்ராஸ் மட்டும் இல்ல ஈவன் அதர் ஃபேன்ஸ்க்கு எல்லாமும் யாருக்காச்சும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா, இருங்க அல்ட்ராஸ்ங்கிறது இட்டாலியன் டேர்ம் கரெக்டா? இட்டாலியன் ஃபேன்ஸ். அப்ப நம்ம ஊருக்கு என்ன? ஸ்பிரிட் ஆஃப் ஷாங்க்லின் சொல்லலாம்னு இருந்தேன், வேண்டாம். அது வந்து இங்கிலாந்து. நான் சொல்றது நம்ம ஊரு. நம்ம ஊர்னா தமிழ்நாடு. தமிழ்நாடுக்கு சப்போர்ட்டர்ஸ் இல்ல. ஷாங்க்லின் ஆத்மா. எதுக்கு ஷாங்க்லி இங்க தேவையில்லாம? ஷாங்க்லி எதுக்கு? காப் கருத்தின் ஆத்மா அப்படி வச்சுக்கணும். இல்ல வேண்டாம். இல்ல நம்ம வேற ஏதாச்சும் நீ கீழே கமெண்ட்ஸ்ல நீங்க போடுங்க பாப்போம். அல்ட்ராஸ் வேண்டாம், நம்மளுடைய இதுக்கு வந்து என்ன கூட்டம் அப்படின்னு சொல்லி நீங்க போடுறீங்க. ஆமா, அது போடுங்க. பட் உங்கள்துல இருந்து யாருக்காச்சும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா எங்க வீடியோ எடிட்டிங்க்கும் இல்ல தம்ப்நெயில் கிரியேஷனுக்கும் எங்களுக்கு வந்து ஆள் வேணும். ஏன்னா இந்த பாட்காஸ்ட் பண்றது வந்து ஒரு பெரிய விஷயம், பட் அதை எடிட் பண்றது அதை விட பெரிய விஷயமா இருக்கு. கௌதம்க்கும் பண்ணிடலாம், அது எங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சா பண்ணிடுவோம், அது எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதான் ரொம்ப அசிங்கமா இருக்கு. எஸ், இல்ல நீங்க எபிசோட் குவாலிட்டி எல்லாம் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எப்படி எந்த நிலைமைக்கு கவலைக்கிரமா இருக்கு நம்ம எடிட்டிங் நிலைமை. ஆமா, ரொம்ப கவலைக்கிரமா இருக்குது. கரெக்ட். ஆமா, சோ உங்களுக்கு யாருக்காச்சும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்க வந்து டெஃபினட்டா வந்து உங்க பேரை வந்து இன்ஸ்டாகிராம்லயோ இதுலயோ யூடியூப் கமெண்ட்ஸ்லயோ வந்து சொல்லுங்க. ஃப்ரீ டைம்ல நான் எடிட் பண்றேன் அப்படின்னு அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்ததுன்னா. அண்ட் அஃப்கோர்ஸ் இன் ரிட்டர்ன் வந்து உங்களுக்கு எப்போ பாட்காஸ்ட்ல கெஸ்டா வரணும்னாலும் யூ ஆர் வெல்கம். பட் அதுதான் காப் கருத்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. லிங்க்டின் ப்ரொஃபைல் தான் கிரியேட் பண்ணனும். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டின்னு போட்ட உடனே கமெண்ட்ஸ்ல போனதா சையத் சொன்னாரு. ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது, வாலண்டியர் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கம்பெனி இருங்க. இல்லங்க, நம்ம வந்து லிங்க்டின் அக்கவுண்ட் எல்லாம் கிரியேட் பண்ணலாம்னு இருக்கேன் அடுத்தது. நீ வேணா பாருங்க, இந்த சீசன் 1000 ஃபாலோவர் 1000 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, லிங்க்டின் அக்கவுண்ட் கிரியேட் பண்ண போறேன். ஓகே, அதான் டார்கெட்டா நியூ சீசன் ஸ்டார்ட் முன்னாடி? இல்ல நியூ சீசன் நாங்க தான் சொன்னோம்ல, ப்ரீ சீசன்ல இவாலுவேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டார்கெட் வைப்போம். அதுக்கப்புறம் ஓகே டன். எல்லாம் நம்ம ஃபாலோவர்ஸும் யூரோஸ் ஒலிம்பிக்ஸ் எல்லாம் போயிட்டு டயர்டா வருவாங்கல்ல, அதுக்கப்புறம் இவாலுவேட் பண்ணி பாத்துக்கலாம். அப்படி ரைட் ஓகே. பட் ஃபைனலா வந்து இந்த சீசன் கிளாப்போட லாஸ்ட் சீசன், தேர்ட் முடிச்சிருக்கோம். கேரபோ கப்பு, FA கப் குவார்டர் ஃபைனல் அவுட், அண்ட் யூரோப்பா லீகும் வந்து குவார்டர் ஃபைனல் அவுட். ஸோ இதுதான் நம்ம சீசன் சம்மரி இன் டர்ம்ஸ் ஆஃப் ரிசல்ட்ஸ். பட் எப்படி இருந்துச்சு இந்த சீசன்? ஒரு நவ் தட் இட் இஸ் ஓவர், ஒரு வாரமா. ஆமா, இல்ல அது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து இந்த எபிசோட் வில் பி a long episode. இதுல வந்து we will be speaking about a lot of different topics இந்த எபிசோட்ல. ஏன்னா சேஷ் இப்பதான் சொல்லி முடிச்சார். குவார்டர் ஃபைனல், 2 குவார்டர் ஃபைனல், ஒரு கப் விக்டரி, ஒரு 3rd பிளேஸ் பினிஷ். ஸோ நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து முடிஞ்ச அளவு பாருங்க. எதுக்கு நாங்க சொல்றோம்னா, இது உங்களுக்கு பிடிக்குதாங்கிறது நீங்க எவ்வளவு நேரம் பாக்குறீங்கிற பொறுத்துதான் எங்களால கணிக்க முடியும் இதை உங்களுக்கு பிடிச்சிருக்குதா இல்லையான்னு சொல்லி. ஸோ மேக் ஷோர் யூ வாட்ச் as much as possible. அண்ட் ஸ்டார்டிங் ஃப்ரம் திஸ் வீடியோ ரிலீஸ் ஆன 2 days கழிச்சு ஸ்பாட்டிஃபைல ரிலீஸ் ஆகும். அது வந்து ஏகப்பட்டதெல்லாம் சொல்லி நாங்க ஏமாத்திட்டோம். இனிமேல் ஏமாத்துறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை. ஸோ அதனால வந்து சேஷ் வில் டேக் த பொறுப்பு. அண்ட் 2 days அப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஷெட்யூல் பண்ணிடுவாரு. 2 daysக்கு அப்புறம் வந்து இங்க முடிச்சுட்டு நீங்க அங்க போய், இல்ல ப்ரோ எங்களுக்கு வந்து டேட்டா கம்மியா இருக்கு, நாங்க ஆடியோ மட்டும் தான் வேணும்னு ஆசைப்படுறீங்கன்னா, செகண்ட் 2 daysக்கு அப்புறத்துல இருந்து வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அங்க எங்க டைம் எல்லாம் 3 ஷெட்யூல் ஆயிரும். நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு இருக்குமாப்பா ஸ்பாட்டிஃபைல. ஆமா, இல்ல அது வந்து வருஷம் நாங்க ஆரம்பிப்போம் ஸ்பாட்டிஃபைல பண்ணணும்னு. அது ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, யூடியூப் ஸ்பாட்டிஃபை எல்லாம் ஒரே சமயத்துல பண்ணும்போது அது ரொம்ப ஹெக்டிக்கா போயிடுது.
ஸோ இந்த மாதிரி ஒரு 2 days கழிச்சு போட்டோம்னா யூடியூப்ல பாக்குறவங்களுக்கு லைக் ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ், ஏன்னா இதுதான் நம்ம மெயின் கம்யூனிட்டிங்கிறதுனால அங்க ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் கிடைக்கும். பட் அது சரி, உங்களுக்கு வந்து கௌதம் சொன்ன மாதிரி டேட்டா கம்மியா இருக்கு, அது இல்ல உங்களுக்கு ஆடியோ தான் கேட்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துச்சுன்னா 2 days கழிச்சு வெயிட் பண்ணீங்கன்னாக்க ஸ்பாட்டிஃபைல வந்துடும். பட் அதாங்க, ஒரு வாரம் ஆச்சு சீசன் முடிச்சு, ஒரு வாரம் 10 நாள் ஆச்சு. எப்படி, என்ன ஃபீலிங்? தெரியலங்க. டு பி ஆனஸ்ட், எல்லாருமே என்ன நாஸ்டால்ஜியா மெர்ச்சன்ட்ஸ் மாதிரி இன்னும் கிளாப்பை பத்தி பேசுங்க, கிளாப்போட ஃபைனல் மொமெண்ட்ஸ் பத்தி பேசுங்க அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இட்ஸ் டன். வாட் இஸ் டன் இஸ் டன். இந்த ஒரு நான் வந்து 2007ல இருந்து பார்க்க ஆரம்பிச்சப்போ ஒரு கப்பு கூட ஜெயிக்க மாட்டோமாடா அப்படிங்கிறத என்னோட கவலை இருந்துச்சு. அப்போல்லாம் ஐயோ ஒரு கப்புடா, எந்த கப்புடாலும் பரவாயில்ல, ஒரே ஒரு கப்பு பார்க்கணும் அப்படின்னு இருந்துச்சு. அப்புறம் 2011ல கார்லிங் கப்பை வின் பண்ணோம். அப்பாடா, ஒரு கப்பை தூக்கி நான் பார்த்துட்டேன்டா அப்படின்னு நினைச்சேன். அப்புறம் வந்து எல்லாரும் பேசப்பட்ட விஷயம் வந்து ஜெரா ரிட்டையர் ஆக போறாங்க போது ஒரே ஒரு தடவை பிரீமியர் லீக் காமிச்சிருங்கடா கண்ணுல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்போ வந்து 2013ல வந்து ஆல்தோ நம்ம கடைசியில போய் தோத்துருந்தாலும் என்னைய பொறுத்த வரைக்கும் என் கனவுல அது ஒரு பயங்கரமான சீசன். அவ்வளவுதான். அது தோத்தோம் ஓகே, பட் அந்த சீசனுடைய மெமரிஸ் வந்து என்னால மறக்கவே முடியாது. சில கேம்ஸ் எல்லாம் இன்னுமே என்னால பேச முடியும் அந்த கேம்ஸ் பத்தி எல்லாம். சோ அதனால வந்து அது ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீசன்ஸ் எனக்கு அப்ப பார்க்கும்போது. சரி, இதுல இருந்து பயங்கரமா கிக் ஆன் ஆயிருவோம்டா, இனிமேல் நம்ம தான்டா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். மறுபடியும் பயங்கரமா படுத்தோம், அவ்வளவுதான்டா இனிமேல் இந்த கிளப் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது தென் கேப் யர்கன் கிளப் அண்ட் தென் வாட் ஹேப்பன்ட் ஹஸ் ஹேப்பன். சோ அதனால இட் ஹஸ் பின் அ கிரேட் ஈரா, அவ்வளவுதான் சொல்ல முடியும். இட் ஹஸ் பின் அ பயங்கரமான ஈரா எல்லாம் சொல்ல முடியாது, பிகாஸ் வி ஹவ் நாட் டாமினேட்டட். அது நாங்க 2 பேரும் எக்கச்சக்கமா பேசியிருக்கோம் அதை பத்தி. வி ஹவ் நாட் டாமினேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு. And what has happened and I am really excited. நான் சொல்லியிருந்தேன் நிறைய எபிசோட்ஸ் முன்னாடியே, யாரு வந்தாலும் பரவாயில்லைங்க, there is going to be something. So ஒரு சென்ஸ் ஆஃப் ஃப்ரெஷ்னஸ் சொல்லுவாங்கல்ல, 8 வருஷம் பார்த்துட்டோம்பா, 9 வருஷம் பார்த்துட்டோம், அடுத்து தோத்தாலும் ஜெயிச்சாலும் பரவாயில்ல, ஒரு சென்ஸ் ஆஃப் ஃப்ரெஷ்னஸ் இருக்குது நம்மள்ட்ட. ஒரு டயர்டான ஃபீலிங்ல இருந்து இப்ப வெளியே வந்து புது மேனேஜர் வந்துட்டாண்டா, இனிமேல் என்ன நடக்க போகுதுன்னு தெரியலங்கிற ஒரு நம்மளவே அறியாம ஒரு எக்ஸைட்மெண்ட் வருது இல்ல. சோ அந்த ஒரு ஃபேஸ்ல நான் இருக்கிறேன். பட் உங்க கேட்ட கேள்விக்கு வந்து how was the season? The season was as we wanted it to be. நம்ம எதிர்பார்க்கும் போது டாப் 4 இருந்தா போதும் அப்படிங்கறத ஆரம்பிச்சோம். It was going to be a rebuild season. We also got top 4, we also got a trophy. So நடுவுல நிறைய தப்புகள் நடந்தாலும் I am happy with what we got. அவ்வளவுதான். ஆமா, இல்ல I think the season in general, I think it was a good season. லைக் அப்ஜெக்டிவா பார்த்தோம்னாக்க இட் வாஸ் அ குட் சீசன் இன் டர்ம்ஸ் ஆஃப் வந்து நீங்க சொன்ன மாதிரி ஒரு யூரோப்பா லீக் குவார்டர் ஃபைனல்ஸ். அஃப்கோர்ஸ் சில பேர் கேட்பீங்க, யூரோப்பா லீக் தானடா குவார்டர் ஃபைனலோட சாட்டிஸ்ஃபை ஆயிட்டீங்களா? பட் யூரோப்பா லீக்ல ஜென்ரலா குவார்டர் ஃபைனல்ல யூ மீட் குட் டீம்ஸ். ஸோ ஜென்ரலா யூரோப்பா லீக் குவார்டர் ஃபைனல் மேபி ஸ்லைட்லி அண்டர் பெர்ஃபார்ம்டுன்னு சொல்லலாம். பட் இதுல கூத்துறது தெரியுமா, நம்ம தோத்த FA கப் ஆப்போனன்ட் have won the FA கப், நம்ம தோத்த யூரோப்பா லீக் ஆப்போனன்ட்ஸ் have won the யூரோப்பா லீக். சோ ஓகே வேற எவன் டீம் அடி வாங்கி தோக்கல. ஓகே, அது சரி. ஆமா, இல்ல சீசன் as a whole was okay. It was good, met expectations, not underperformed, not overperformed. அவ்வளவுதான். புது மிட்ஃபீல்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும்னு தெரியலங்கிற பொசிஷன்ல இருந்து டு நவ் knowing okay we have a good midfield வந்து கோயிங் ஃபார்வர்ட் இந்த டீமை பில்ட் பண்ணலாங்கிறது வந்து இட் வாஸ் a பாசிட்டிவ் என்ன கேட்டா. அண்ட் ஸ்பீக்கிங் ஆஃப் சொன்ன மாதிரி டார்கெட்ஸ் நம்ம ரிசல்ட்ஸ் எல்லாம் பேசியிருந்தோம். சீசன் ஸ்டார்டிங்ல இது வந்து ஐ திங்க் ஒரு ஃபியூ எபிசோட்ஸ் முன்னாடி நான் உங்ககிட்ட கேட்டிருந்தேன், பட் இப்போ திரும்ப கேட்கறேன். நவ் தட் தி சீசன் இஸ் ஓவர். சீசனுக்கு முன்னாடி வந்து இஃப் சம்மன் ஹட் செட் டாப் 4 எடுப்பீங்க, ஒரு ட்ரோஃபி ஒன்று ஜெயிப்பீங்க, ஒரு கப் ஒன்று ஜெயிப்பீங்க, யூரோப்பா லீக்ல ஒரு குவார்டர் ஃபைனல் ஸ்டேஜ்ல போயிருவீங்க, FA கப்ல ஒரு குவார்டர் ஃபைனல் ஸ்டேஜ்ல போயிருவீங்கன்னு சீசன் ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தா. கிராவன்பர்ச் சைன் பண்ணாதான் லாஸ்ட் சைனிங் நினைக்கிறேன். அப்போ சொல்லியிருந்தா நீங்க எடுத்திருப்பீங்களா? கண்டிப்பாங்க, யாருங்க முடியாதுன்னு சொல்லியிருப்பா. ஆல்தோ the way that we lost in the FA Cup, எனக்கு யூரோப்பா லீக் தோத்ததுல I have no worries. ஏன்னா we were outplayed and we have to accept it. We were not the better team in that particular time அப்படின்னு சொல்லிக்கலாம். பட் FA Cup தோத்தது மட்டும் தான் எனக்கு வலிக்குதே தவிர மத்தபடி எல்லாம் I am completely happy with where we are. அதாவது நமக்கு தெரியும் சீசன் ஆரம்பிக்கும் போது PL-க்கு நம்ம பக்கத்துல கூட போக முடியாது, ஏன்னா மேன் சிட்டி ஆர்சனல் வே பெட்டர் than us. ஸ்டார்டிங்ல நமக்கு தெரியும். எல்லாருமே ஸ்டார்டிங் ஆஃப் தி சீசன் என்ன சொன்னாங்க, லிவர்பூல் will come third, ஆர்சனல் சிட்டி தான் முடிப்பாங்க, லிவர்பூல் will come third தான் எல்லாரும் சொன்னாங்க. ஆக்சுவலா 3rd or 4th நாங்க, ஏன்னா யுனைடெட் got their signings, போன வருஷம் 3rd முடிச்சாங்க. So they have the potential to again come back easily into the top 4.
ஸோ தேர்ட் ஆர் ஃபோர்த் லிவர்பூல் முடிப்பாங்க அப்படிங்கறத எல்லாம் சொன்னாங்க. அண்ட் வி ஃபினிஷ்ட் வேர் வி வர் எக்ஸ்பெக்டட் டு ஃபினிஷ். அந்த ஒரே ஒரு FA கப் தோல்வி தான் எனக்கு வந்து ஜீர்ணிக்க முடியல. அது பிகாஸ் ஆஃப் த வே தட் வி லாஸ்ட் இட். மத்தபடியெல்லாம் வந்து இட் இஸ் a beautiful season and I am very very happy with from when what we decided in the beginning. அப்புறம் எனக்கு இருக்குது. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? எனக்கு வந்து லைக் டார்கெட் வைஸ் ஐ டோன்ட் ஹேவ் an issue. ஓகே FA கப் வி லாஸ்ட். ஐ வந்து நீங்க சொன்ன மாதிரி அந்த கேம் ஜெயிச்சிருக்கணும். there is no excuse. எனக்கு வந்து மோர் தென் ஈவன் யூரோப்பா லீக் வந்து பிரீமியர் லீக்ல வந்து ஐ திங்க் ஆன் த ஹோல் ரிசல்ட் மட்டும் பாத்தீங்கன்னா இட்ஸ் a satisfactory season, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் த வே வி காட் டு தட் ரிசல்ட் வாஸ் a bit இது. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி FA கப் வி ஹேட் a chance to go forward. கவுத்துட்டாங்க, நம்ம ஓல்ட் ட்ராஃபர்ட்ல போயிட்டு கவுத்துட்டாங்க நம்மள. அதுக்கப்புறம் வந்து பிரீமியர் லீக்கும் பாத்தீங்கன்னா மார்ச் இன்டர்நேஷனல் பிரேக்குக்கு அப்புறம் we were on top of the table. So to finish, and we also have to accept that we had the easier fixtures. அதாவது very much easier than Arsenal, much easier than Arsenal, but maybe on par with City. அப்படி ஆமா, அதுதான் நான் சொல்லலாம். மேபி on par or maybe slightly more difficult than City, அவ்வளவுதான். பட் அதான், so like the way we crashed out of that title race, அதுதான் வந்து it was a bit more disappointing. அதாவது வந்து இப்ப ஆர்சனலும் வந்து டைட்டில் தோத்தாங்க, பட் that they took it to the final dayங்கிறது வந்து it is still a big thing. So அந்த பட் அதுவே ஒரு கேள்வி. இன்னொரு ஒரு ஃபேன் கேட்டிருந்தாங்க எனக்கு, இந்த மாதிரி வந்து யூ ஹவ் பின் இன் டைட்டில் ரேசஸ் வித் சிட்டி, கடைசி ஒரு பாயிண்ட் கடைசி நாள் வரைக்கும் எடுத்துன்னு போய் அது எவ்வளோ பெயின்ஃபுல்லா இருந்துச்சுங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி லூஸ் பண்றது மோர் பெயின்ஃபுல்லா இல்ல இந்த மாதிரி கிராஷ் அவுட் ஆகி லூஸ் பண்றது மோர் பெயின்ஃபுல்லா அப்படின்னு கேட்டான். I have no idea. தெரியலங்க. பிகாஸ் இந்த கிராஷ் வந்து if it was only maybe ஒரு கேம், லைக் ஒரு கேம் கிராஷ் ஆனதால மொத்தமா போயிடுச்சு அப்படின்னா இட்ஸ் ஃபைன். I would say it's fine. வில்லா கூட டிரா, எவர்டன் கூட லாஸ், வெஸ்ட் ஹாம் கூட டிரா, கிறிஸ்டல் பேலஸ் கூட லாஸ், யுனைடெட் கூட டிரா. இது தொடர்ந்து வந்தா how is it acceptable? அதான் மேபி ஒரு கேம். இப்போ ஆர்சனல் நடுவுல வில்லா கூட தோத்தாங்க, பட் முன்னாடி 10 கேம் ஜெயிச்சாங்க, அடுத்த 10 கேம் ஜெயிச்சிட்டாங்க. ஆமா, சோ அந்த வில்லா கூட தோத்தது பெரிய பெரிய விஷயம் மாதிரி தெரியல. நம்மளுக்கு தொடர்ந்து டிராப்பா பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. ஆமா, அதுதான் இல்ல, அதுதான் டிசப்பாயிண்டிங் திங் எனக்கு. சோ அதனால டார்கெட் வைஸ் ஓகே we achieved expectations, but maybe could have been better, அவ்வளவுதான். பட் இல்ல, இப்போ ஸ்பீக்கிங் ஆஃப் இந்த டிராஸ் அது இதெல்லாம், நம்ம இந்த சீசன் வந்து 10 டிரா டோட்டலா லீக்ல. நமக்கு இந்த டிரா பெரிய பிரச்சனைங்க. அதாவது நம்ம தோக்குறது எப்போ கம்மியா தான் தோப்போம். ஒரு 3 டிஃபீட் 4 டிஃபீட் 2 டிஃபீட் தான் சீசனுக்கு எப்பவுமே இருக்கும். ஒரு ஹிஸ்டரி எடுத்து பாத்தீங்கன்னா, ஆனா 10 டிரா 12 டிரா 15 டிரா இருக்கும். ஆமா, பட் ஆனா லைக் ஐ திங்க் இட்ஸ் a problem for big sides in generalங்க. இப்போ நீங்க வந்து ஐ மீன் வெரி ரேர்லி வந்து ஒரு பெரிய டீம், அதாவது நான் சொல்றது ஒரு டாப் 3ல முடிக்கிற டீம் வந்து வெரி ரேர்லி டு தே ஹேவ் திஸ், என்ன சொல்றது, ஒரு 20 வின்னு அப்புறம் ஒரு 3 டிரா அதுக்கப்புறம் ஒரு 10 லாஸ் அப்படி இருக்காது. ஜென்ரலாவே வந்து அவங்களுக்கு வின்னு ஜாஸ்தியா இருக்கும், டிரா வந்து மீடியமா இருக்கும், லாஸ் வந்து சின்னதா. ஸோ ஐ மீன் ஐ அண்டர்ஸ்டாண்ட் எங்கேருந்து வந்து அந்த 10 டிராஸ் வருதுங்கிறது. பட் டு டிரா, அதாவது சில கேம்லாம் இப்ப நம்ம ஒரு கேமா எடுத்து பார்ப்போமே. ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் செல்சி 1-1 டிரா. அதெல்லாம் என்னங்க சொல்றது அத பத்தி? லைக் லுக்கிங் பேக் அட் இட் நவ், நம்ம அப்ப சொன்னோம் ஃபர்ஸ்ட் கேம் ஆஃப் த சீசன் நம்ம வந்து அவ்வளவா we were not hitting our stride, completely new midfield அப்படின்னு சொன்னோம். and that was an away game, Old Trafford sorry Stamford Bridge நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா, கரெக்ட். மேட்ச் வீக் 1. Looking back at it now, are you still having the same opinion? ஆமா, இல்ல, ஐ திங்க் தி ஃபர்ஸ்ட் கேம் ஆஃப் தி சீசன் டு கோ அப் அகைன்ஸ்ட் செல்சி, அதாவது அந்த கேம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, நமக்கு வந்து we didn't know what sort of team we were going to be. Chelsea also didn't know what sort of team they were going to be. So அது ஒரு மாதிரியான கேமா இருந்துச்சு. ரெண்டு பேருமே வந்து we were like, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியாது, நம்ம என்ன பண்ணுவோம்னு அவங்களுக்கு தெரியாதுங்கிற அந்த ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. நம்ம என்ன பண்ணுவோம் நமக்கே தெரியாத ஃபீலிங் இருந்துச்சு. ஆமா, இல்ல அதுதான். லைக் அந்த கேம் வந்து டிரா வந்து ஐ ரியலி டோன்ட் ஹேவ் an issue with that. I think in fact அந்த கேம் வந்து நம்ம என்ன prediction பண்ணோம்னு தெரியல. I think we might have said ஒரு narrow win ன்னு சொல்லிருப்போம்னு நினைச்சேன். Probably yeah. But draw does not surprise me at all. அதுக்கப்புறம் வந்து மேட்ச் வீக் 8 2-all Brighton. ஐயோ, அது மோசமான கேம் அது. அந்த கேமுக்கு முன்னாடி மறக்க முடியாத prediction. மெக்காலிஸ்டர் போடுறா அசிஸ்ட் தான் நம்ம ஜெயிக்கிறோம் மாமா. குடுத்தாம பேக் பாஸ் அசிஸ்ட் நேரா அவங்க கோலுக்கு இல்ல.
அதெல்லாம் மறக்க முடியாத காப் கேள்வி ஹிஸ்டரியில் உள்ள பிரிடிக்ஷன் அதெல்லாம். அது வந்து மேஜர் காட் அவுட். அது மெக்காலிஸ்டர் பயங்கரமா காட் அவுட் ஆன ஒரு கேம் அது. பட் அந்த கேம்லயே செகண்ட் ஹாஃப்ல ஹி இம்ப்ரூவ்ட் வெரி வெல். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல தான் ஹி காட் பேட்டட், செகண்ட் ஹாஃப்ல ஹி இம்ப்ரூவ்ட் வெரி வெல் அண்ட் யா ரைட்ஃபுல்லி வி டிட் டிசர்வ் டு வின் தி கேம். நெக்ஸ்ட் என்ன நம்ம ஃபேவரட் என்னது ஆர்சனல் யுனைட்டடா? ரெண்டு இல்லையா? ஆட கரவத்து லூட்டன் டவுனா? ஐயோ அந்த நாதாரி சிக்ஸ் அடிச்சு தோசை சொல்ற ஆயாமல் அடிச்சு புட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி திரும்பி பார்த்தா மாதிரி சாலாவ மிரண்டுட்டேன் நானு. அந்த ஆயா மண்டை பொடித்தல் கூட தெரியல தோசை சொல்லிட்டு இருந்த ஆயா. ஆனா திரும்பி பார்த்து நம்ம லுக்கு விட்டா மாதிரி சாலா படுத்துட்டா இப்படி ஆள முடிஞ்ச தெய்வமே அப்படின்னு படுத்துட்டாங்க. நம்மளால முடியாது இதுக்கு மேல அப்படின்னு. ஐயோ அதையும் அப்படி கோலை போட்டு முக்குன்னு முக்கி டியாஸ் அத்தனை கேம் வெளியே மிஸ் பண்ணிட்டு வந்து கடைசி நிமிஷம் கோல் போட்டு டிராப் பண்ணோம் அந்த கேம். ஐயோ அதெல்லாம் ஒன் ஃபார் தி ஹிஸ்டரி புக்ஸ் அந்த கேம் எல்லாம். எப்பாடி அப்பா. ஆமா. அதுக்கப்புறம் வந்து 1-1 அவே மேன் சிட்டி. that was a good கேம்ங்க. ஆனா அந்த கேம்ல we deserve nothing. நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அதான் நீங்க என்னடா திடீர்னு குட் கேம்னு சொல்றீங்கன்னு பார்த்தேன். It was a good game because ஒரு கடைசி 15-20 மினிட்ஸ் நம்ம நல்லா ஆடி கோல் போட்டோம். ஆனா அந்த கேம்ல நம்ம எதுவுமே டிசர்வ் பண்ணல. 0 பாயிண்ட்ஸ் அந்த கேம்ல எடுத்துக்கணும். ஆமா. அதுக்கப்புறம் நம்ம ஃபேவரட் அப்போனன்ட் 0-0 மேன் யுனைட்டட். ஐயோ அது வொர்ஸ்ட் கேம்ங்க. அதெல்லாம் கேட்டா இல்ல இந்த சீசன்ல வந்து நிறைய கேம் வொர்ஸ்ட் கேம்னு சொல்லலாங்க. லைக் எவர்டன் கூட தோத்தோம். அந்த கேம் வந்து எனக்கு வந்து பை ஃபார் அண்ட் அவே தி மோஸ்ட் ஃப்ரஸ்ட்ரேட்டிங் கேம். ஆமா ஆமா சொல்ல போனா நம்ம கிரியேஷனே பண்ணல. லைக் கிளியர் கட் கிரியேஷன் பண்ணல. ஆமா இல்ல அதுதான் சொல்றேன். எத்தனை சான்ஸ்னு அப்படி ஒரு கையில எண்ணிரலாம். அவ்வளவுதான் இருந்துச்சு அந்த கேம்ல. அதுவும் அந்த கையோட்டு என்னென்ன சான்ஸ் கடைசி தேர்ட்ல போய் கேவலமா ஏதோ பாஸ் பண்ணுவானு இல்ல பேக் பாஸ் பண்ணுவானு. ஐயோ அது ஒரு வொர்ஸ்ட் கேம் அது. மோசா. அதாவது அந்த கேமுக்குள்ள வரும்போதும் டே 5 அடிப்பீங்களா 6 அடிப்பீங்களா 10 அடிப்பீங்களான்னு கேட்டானுங்க. ஒன்றுவா அடிக்க முடியல. ஆமா. அதுக்கப்புறம் வந்து அண்ட் இந்த கேம் வந்து நீங்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட் உங்க ஒபினியன், அதுக்கப்புறம் நான் சொல்றேன். 1-1 டிரா ஆன்ஃபீல்ட்ல ஆர்சனல் கூட. we did enough to win the gameங்க அந்த கேம் எல்லாம். அதாவது ஃபுட்பால் இஸ் a game of moments ன்னு சொல்லுவாங்கல்ல. நம்ம எல்லாம் ஒரு காலத்துல ஃபாஸ்ட் பிரேக்குக்கு வெயிட் பண்ணுவோம். அப்பா கோல் தான்டா. ஆஃப் லைன்ல தாண்டிட்டா இவனுங்க 3 பேர் ஓடுவானுங்க கோல் தான். அப்படியே நம்மளுக்கு வந்து பால் எடுத்துட்டு ஓடும் போதே தெரியும். இப்பெல்லாம் இல்ல பால் எடுத்துட்டு ஓடுறானுங்கல்ல. ஐயோ எந்த கோமாளித்தனம் பண்ணு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஆமா எந்த நாய் எங்க பாஸ் போடுன்னு தெரியல. கண்டிப்பா இந்த சான்ஸ் அவுட்ரான்னு நமக்கு கான்பிடென்டா இருக்கு. அந்த கேம் எல்லாம் வந்து அந்த ட்ரெண்ட் அப்படி போய் போஸ்ட் அடிச்சுட்டு வருவான். 4-on-1 against Declan Rice. அதெல்லாம் வந்து என்ன சொல்றது அந்த கேம் எல்லாம். அதெல்லாம் we should have won. அந்த கேம் எல்லாம் we had the chances to win. அப்படி போய் அவங்கள்ட்ட டிராப் பண்ணதெல்லாம் இட் வாஸ் ஃப்ரஸ்ட்ரேட்டிங் தான். அதாவது அந்த கேம் அவ்வளவு டாமினேட் பண்ணி அவ்வளவு சான்சஸ் கிரியேட் பண்ணி அதான் இந்த ஓடகார்டு ஹேண்ட்பால் அதையும் கொடுக்கல அந்த கேம்ல. சோ அதையும் கொடுக்காம சரி விடு அது கொடுக்காட்டினாலும் பரவாயில்ல. we had the chance to win it. அப்பவும் போல அதாவது இந்த சீசனு ஒரு 25 வாட்டி போஸ்ட் அடிச்சிருப்போம். அது எப்படி அது அத்தனை வாட்டியா போஸ்ட் அடிக்கிறது? இனிமேல இந்த ட்ரெயினிங்ல கிராஸ் பார் சேலஞ்ச் எல்லாம் எவனாச்சும் வச்சானா செருப்பால் அடிக்கணும் அவன. இல்ல அது ஒண்ணு. பட் அந்த கேம் வந்து ஸ்பீக்கிங் அந்த கேம் தான் வந்து லைக் அதுக்கு முன்னாடி ஆர்சனல் நம்ம அட்லீஸ்ட் உங்களை பத்தி தெரியாது, நீங்க என்னோட ஜாஸ்தி பார்த்திருப்பீங்க. பட் ஆர்சனல் நான் வந்து பார்த்திருக்கேன். பட் அந்த கேம் வந்து தட் வாஸ் தி ஃபர்ஸ்ட் டைம் வேர் ஐ வாஸ் லைக் ஓகே ஆர்சனல் ஆர் லெஜிட் வந்து டைட்டில் கண்டெண்டர்ஸ் இல்ல பட் டெஃபினட்டா வந்து நல்ல டீம்னு தெரிஞ்சது. ஏன்னா இந்த சீசனுக்கு முன்னாடி ஆர்சனல் வந்து ஆன்ஃபீல்டுக்கு வந்து ஆன் தி ஃப்ரண்ட் ஃபுட் ஆடினதே இல்ல அந்த கேம் முன்னாடி வரைக்கும். So that was the first game where I was season 2-0 லீட் எடுத்திருந்தாலும் செகண்ட் ஹாஃப் செமையா பிரஷர்ல அப்படியே கிரம்பிள் ஆனானுங்க. ஆமா இல்ல that was the game where I was like okay Arsenal are real இந்த சீசன் அப்படினு சொல்லிட்டு. அடுத்த கேம் வந்து ஹோம் 1-1 டிரா மேன் சிட்டி. ஐயோ அது ராபரி. அந்த டோக்கு சேலஞ்ச் எல்லாம் வந்து அதெல்லாம் என்ன சொல்றதுன்னு தெரியல. அதெல்லாம் வந்து you just can't என்ன சொல்றது how do you fathom அப்படிம்பாங்கல்ல. அதுதாங்க ப்ராப்பர் கிளாக் பால். அதாவது கிளாக் வந்த புதுசுல we played the 4-2-3-1 formation ஞாபகம் இருக்கா? ஆமா ஆமா ஆமா
அப்பதான் கூட்டினியோவை நம்பர் 10 வச்சுட்டு டபுள் பீவட் வச்சு வைனால்டமோ இவனையும் வச்சு ஆடணும். அப்ப அந்த 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 ப்ராப்பர் எம்ரி சேனா கரெக்ட் அதெல்லாம் வந்து ஓஜி கிளாப் சைடு அதெல்லாம். ஏன்னா டாட்மெண்ட்லி 4-2-3-1 தான் ஆடினா. அப்புறம் வந்து இந்த ஃபெர்மினோ ஒழுங்கா யூஸ் பண்ண ஆரம்பிச்சு சாலாவை மானாய் வாங்கினதுக்கு அப்புறம் தான் 4-3-3 மாறணும். ஆமா. சோ அந்த கேம் வந்து எதுக்கு சொன்னா அந்த கேம் தான் ப்ராப்பரா எண்டோவும் மெக்காலிஸ் டபுள் பீவட் ஆடுவாங்க. அவனுக்கு 2 பேரும் அப்படியே கரகரன்னு சுத்துவானுங்க. மேன் சிட்டி என்னடா நடக்குது இங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது வாஸ் a beautiful game of football. But இல்ல it was a really good game அந்த கேம். I mean we deserved more. டெஃபினட்டா அது பெனல்டி தான், பட் அன்பார்ச்சுனேட்லி கொடுக்கல. மைக்கேல் ஆலிவர் தான் ரெஃபரி அதுக்கு அன்னைக்கு. அப்புறம் வருவோமா நம்ம ஃபேமஸ் எண்ட் ஆஃப் தி சீசன் ரன்னுக்கு 2-2 மேன் யுனைடெட். ஐயோ அதெல்லாம் போஸ்ட் FA கப் போஸ்ட் இன்டர்நேஷனல் பிரேக் ஃபர்ஸ்ட் கேம் இதுதான். ஐயோ சாமி நாங்க 2 பேரும் தான் உசுப்பேத்துனோம். வந்துட்டானுங்க பாரு, இப்ப பாரு வெறியோட வந்து இறங்குவானுங்க பாருன்னோம். பாத்துக்கிட்டே தான் இருந்தோம் கடைசி வரைக்கும். அந்த கேமுக்கு ஸ்டாட்ஸ் இல்ல, வெறும் XG அண்ட் அவங்க XG கேக்குறீங்களா? 3.6 0.7. ஆடங்க ஐயா 0.7. ஆமா. ஆட கடவுளே அநியாயம் அதெல்லாம். ஐயோ அதுலயும் இந்த நுண்ணியசு பையன் இப்படியே தடுத்து விட்டுதானே சோபஸ்ல எம்டி நெட்ல அடிச்சிருப்பேன். அங்க போய் நான் கோல் அடிக்கிறேன்னு அடிச்சு புட்டி எங்கேயோ நக்கு ஆங்கிள் வாங்கி கோலுக்கு ஆன் டார்கெட்டும் போகாம சாலாவே கிராஸ் பண்ணணும் அதுவும் கண்டுபிடிக்காம நடுவுல வெறி எடுத்துட்டான். ஐயோ முடியலடா வலிக்குதுடா அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு அவனை வச்சுக்கிட்டு. ஆமா. அதுக்கப்புறம் 2-2 வெஸ்ட் ஹாம். இதெல்லாம் நான் வெறும் டிராஸ் தான் சொல்றேன், இல்ல நடுவுல லாஸ் எல்லாம் வேற நடந்திருக்கு. 2-2 வெஸ்ட் ஹாம் கேம் எல்லாம் வர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். அதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒண்ணுமே பண்ணல. செகண்ட் ஹாஃப்ல ஏதோ ராபர்ட்சன் வந்து ஒரு கோலை போட்டனால அங்க இருந்து கொஞ்சம் ஆரம்பிச்சது. அப்புறம் லீட் எடுத்தோம். அதுக்கப்புறம் வழக்கமா நம்ம பவன் வந்துட்டாப்ல, தம்பி நான் இருக்கேன், நான் உங்களோட கோல் போடாம எப்படி அப்படின்னு வந்து நின்ட்டான். அவ்வளவுதான் 2-2 முடிஞ்சு போச்சு. ஆமா. அண்ட் ஃபைனலா செகண்ட் லாஸ்ட் டே 3-3 டிரா ஆஸ்டன் வில்லா. அதெல்லாம் நம்ம பசங்க படுத்துட்டாங்க. தோத்து ஜாப்பண்ணா ஜெயிச்சான்னு தோத்தாண்ணா ஒண்ணும் கிடையாது, நம்ம பசங்க படுத்தானுங்க அப்பெல்லாம். அது வந்து ஆக்சுவலா ஆஸ்டன் வில்லாக்கு வந்து அது டே லைட் ராபரி அது. ஏன்னா அவங்க வந்து XG 3.1 நம்ம 1.7. 1.7லயே 3 கோல் போட்டா அடே அப்பா. ஆமா பட் எனிவே அதுல 3.3 வந்து எங்க டியாகோ கார்லாஸ் 0.99 வாலி வாட்கின்ஸ் தள்ளி விட்டு எங்க பையன் முன்னாடி ஓட்டா. அதுலயே 1 வந்திருக்கணும் XG. அதனாலதான் 3.7. ஆமா அது கரெக்ட். ஆமா பட் அதுதாங்க மெயினா டிராஸ். அப்புறம் 4 லாஸ். ஒன்னு வந்து டாட்னம் அந்த VAR டிராமா. ஐயோ அது ராப்ட். அவ்வளவுதான், அத பத்தி நம்ம எதுவும் பேச தேவையில்ல. அது ராப்ட் அவ்வளவுதான். அப்புறம் அது ராப்ட்னா இன்னொரு அவங்களோட நார்த் லண்டன் ரைவல்ஸ் 3-1 வின் அவங்களுக்கு. அதெல்லாம் நம்ம செருப்படி வாங்கின கேம் அது. அதுல டவுட் கேம்ல ஒண்ணுமே வரல. லைக் ஒண்ணுமே வரல. லிட்டரலாவே நம்ம XG வந்து 0.4 லோவஸ்ட் ஆஃப் தி என்டையர் சீசன். அதான் சொல்றேன், நம்ம அந்த கேம்ல ஒண்ணுமே வரல. ஐயோ இந்த சீசன்ல இருந்ததே கொடுமையான கேம் அதான். கொடுமை அந்த கேம்லாம் லைவ் வாட்ச்லாம் பண்ணிட்டு என் நிலைமை நினைச்சு பாருங்க. ஒண்ணுமே இல்ல. ஐயோ அதெல்லாம் இனிமேல் ஹைலைட்ஸ் கூட பார்க்க முடியாது அந்த கேம்ல எல்லாம் சாமி. அதுக்கப்புறம் 2 கேம் இந்த டைட்டில் ரேஸ வந்து கவுத்துது. 1-0 லாஸ் கிறிஸ்டல் பேலஸ், அப்புறம் 2-0 லாஸ் எவர்டன். 1 ஹோம் 1 அவே. ஐ திங்க் அந்த கிறிஸ்டல் பேலஸ் கேம் தோத்தும் போது ஐ திங்க் our players gave up. நம்ம பேசணும்ல லைக் அந்த போஸ்ட் மேட்ச் we were able to see அந்த மூஞ்சில அவ்வளவுதான்டா முடிஞ்சு போச்சுடா அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்து அந்த கிறிஸ்டல் பேலஸ் கேமுக்கு அப்புறமே இருந்துச்சு. பட் டு பி ஆனஸ்ட் அந்த டேல கிறிஸ்டல் பேலஸ் played well and we didn't as usual we didn't take our chances. கட்டிஸ் ஜோன்ஸ் நாய் 1-on-1 போச்சு கோல் கீப்பர் கூட. அந்த நாய் சைடுல அடிச்சிட்டு வந்துச்சு, ஆன் டார்கெட் கூட இல்ல. இவனுங்களெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த XG எல்லாம் கணக்கு போட்டு பார்த்து இந்த நாய்களை பார்த்தோம்னா கடைசியில வருவோம். சரி சொல்லியிருந்தாப்ல, பட் அப்பாடி அப்பா அதெல்லாம் கொடுமை. பட் அதுலயே we deserve to lose தான். ஏன்னா we didn't take our chances அவ்வளவுதான். அண்ட் எவர்டன் கேம் ஐயா வேணாம், அது நம்ம அப்படியே போயிடுவோம். அதை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்ல சாமி. டாபிக்க க்ளோஸ் பண்ணிடுவோம். ஆமா அதெல்லாம் கொடுமை தான் சாமி. பட் இதாங்க டிராஸ் அண்ட் டிஃபீட்ஸ். 10 டிரா 4 டிஃபீட் 14 கேம்ஸ்ல we thrown away points இந்த சீசன் இந்த பிரீமியர் லீக்.
அதை கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா 14 கேம்ஸ்ல we threw away points. ஆமா ஆனாலும் we finished 8 points behind the leaders. 8 and 10 8 and 9 ஐ திங்க் அரௌண்ட் 9 பாயிண்ட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். 91 நம்ம 82 கரெக்ட். 9 பாயிண்ட்ஸ் பின்னாடி முடிச்சிருக்கோம். இதுவே பெரிய சர்ப்ரைஸ். கரெக்டா? இவ்வளவு கேம்ஸ்ல பாயிண்ட் தூக்கி போட்டும் 9 பாயிண்ட்ஸ் பின்னாடி தான் முடிச்சிருக்கோம். பட் ஐ திங்க் தட் இஸ் மோர் டவுன் டு வந்து ஆர்சனல் இந்த மாதிரி திடீர்னு ஆஸ்டன் வில்லாட்ட தோக்குறதும் அது பண்றதும், சிட்டி வந்து திடீர்னு அவன்கிட்ட தோக்குறதும் இவன்ட்டு. ஸோ லைக் எல்லா டீமுமே அதை பண்ணிருக்காங்க இந்த சீசன். லைக் நோபடி ஹஸ் பீன் அட் தேர் பெஸ்ட். இல்ல அதான் சொல்றேன் நானு. ஒரு பயங்கரமான சீசனா இருந்து ஒரு 2 டீம்ஸ் வேற லெவல் ஆடி இருக்காங்க அப்படின்னா நம்ம இத்தனை கேம்ல டிராப் பண்ணி how can we still be only 9 points behind the leaders அப்படி சொல்ல வரேன் நான். ஆமா ஆமா. இப்ப நம்ம வந்து இந்த கோவிட் டைட்டில் ஜெயிச்சப்போ, நான் எது கோவிட் டைட்டில் சொல்றேன், பிஎல் டைட்டில் ஜெயிச்சப்ப நம்ம வந்து 99 அவங்க வந்து 82 சிட்டி. ஆமா ஆமா. 81 18 பாயிண்ட்ஸ்ல நம்ம ஜெயிச்சோம் டைட்டில். ஆமா. அதே மாதிரி சிட்டி 98 நம்ம 97 இருந்தாலும் தேர்ட் பிளேஸ் சைடு வந்து கிட்டத்தட்ட 15 பாயிண்ட்ஸ் நம்மளோட கம்மியா இருந்தாங்க. ஆமா ஆமா. சோ இட் ஷோஸ் நம்ம மோசமா ஆடிருந்தாலும் we were not that far behind from the other teams அப்படி சொல்ல வரேன். ஆமா ஆமா. அது வந்து ஐ திங்க் ஒன்னு அதர் டீம்ஸ் have also become better. லைக் இப்போ நீங்களே பாத்தீங்கன்னா இப்போ கிறிஸ்டல் பேலஸ் செகண்ட் ஹாஃப் ஆஃப் த சீசன்ல வந்து ரொம்ப நல்லா ஆடினாங்க ஆலிவர் கிளாஸ்னர் வந்த அப்புறம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ மீன் நிறைய டீம்ஸ் இருக்காங்க. ஆஸ்டன் வில்லா ஆப்வியஸ்லி த மோஸ்ட் ஆப்வியஸ் ஒன் வந்து ஆஸ்டன் வில்லா தான், சாம்பியன்ஸ் லீக் குவாலிஃபை ஆகுது. பிரைட்டன், நியூ காசில் எல்லாருமே வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க. ஸோ ஐ திங்க் ரிசல்ட்ஸ் வந்து அந்த 97-98 பாயிண்ட் சீசன்ஸ் திரும்ப பாப்போமான்னு எனக்கு தெரியல. 90 தொடுவோம் ஐ திங்க் சிட்டி, ஆர்சனல். அப்படியா? you don't think we will see it again? இட் அன்லைக்லின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து அதர் டீம்ஸ் have also become really good. ஸோ அவங்களுக்கு அகேன்ஸ்டா வந்து இப்போ ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் வந்து நியூ காசிலுக்கு அகேன்ஸ்டா ரிசல்ட் எடுக்கிறது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. வேற இப்போ வந்து நியூ காசில்ட்ட ரிசல்ட் எடுக்கிறது, அதுவும் அவையில போய் எடுக்கிறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ லைக் நீங்க சொல்றது பார்த்தா are we going back to the usual Premier League standards of 5-6 years ago? இல்ல, I don't think it will be that low. Like I think நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்போ they were taking 84-85 எடுத்துட்டு இருந்தாங்கல்ல ஜெயிக்கிறதுக்கு. இல்ல I think இப்ப இருக்கிற டீம்ஸ் சிட்டி, ஆர்சனல்லாம் I think they will hit 90. I don't think they will hit 97-98 லாம். Okay. ஏன்னா I don't think there are two teams that are so much better than everyone else. Okay. So நம்ம whereas நம்ம சிட்டி லிவர்பூல் பீக்ல இருந்த போது we were so much better than everyone else. So there was no doubt that we were going to அந்த 97 வரும்னு. Right. ஆமா. பட் ஸ்பீக்கிங் ஆஃப் சிட்டி, லிவர்பூல் இவங்கெல்லாம் வந்து நம்ம இந்த சீசன் வந்து இது வரைக்கும் ரிசல்ட்ஸை ஃபோக்கஸ் பண்ணா, ஐ திங்க் ஒரு பெரிய விஷயம் என்னன்னாக்கா வந்து நம்ம அகேன்ஸ்ட் அதர் டாப் 6 டீம்ஸ். ஸோ இப்போ இபிஎல்ல டாப் 6 எடுத்தீங்கன்னாக்கா சிட்டி, ஆர்சனல், லிவர்பூல், வில்லா, டாட்னம், செல்சி, யுனைடெட் இன்க்ளூட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு நம்மளோட விரோதிகள் யுனைடெட். இல்ல இப்போ டெக்னிக்கலி யுனைடெட் தான் 6th. they are going into the Europa League. லீக்ல அவங்க 8th தானே முடிச்சாங்க. அவங்க யூரோப்பா கப்பு ஜெயிச்சு போறது அது வேற விஷயம். அதெல்லாம் டூப் யூரோப்பா அதெல்லாம். இல்ல எதுக்கு சொல்ல வரேன், அவங்க and the game they played a really good game against Man City. They played a really good game. ஆமா அந்த கேம் பார்த்தேன். They played a really good game. Like and the tactics வந்து for that City game was perfect. One of exactly final perfect. Super game அது. But yeah, சொல்லுங்க, coming back to this. இல்ல ஸ்பீக்கிங் ஆஃப் அப்போனன்ட்ஸ் எதுக்கு சொல்ல வரேன், நம்ம லிவர்பூல் கேம் எடுத்து லிவர்பூல் வர்சஸ் அதர் டாப் 6 அப்போனன்ட்ஸ் எடுத்துட்டோம்னா நான் ஒருனா ரிசல்ட் படிக்கிறேன். ஆர்சனல் லாஸ் அவே ஹோம் டிரா, ஆஸ்டன் வில்லா டிரா அவே ஹோம் வின், அது ஓகே. செல்சி டிரா அவே ஹோம் வின். அப்புறம் மேன் சிட்டி 2மே டிரா, மேன் யுனைடெட் 2மே டிரா, டாட்னம் 1 லாஸ் 1 வின். லைக் ஜென்ரலாவே நீங்க பாத்தீங்கன்னா we have dropped so many of the top 6 games. அந்த டாப் 6 சைட்ஸ் ஆடும்போது சிட்டி மெயினா இதுல ஸ்டாண்ட் அவுட் வந்து அந்த சிட்டி அண்ட் யுனைடெட் 4 ஃபிக்சர்ஸ்ல 4 பாயிண்ட் தான் எடுத்திருக்கோம். அதாவது ஒரு காலத்துல நம்ம ராபின் ஹுட்டா இருப்போம், இவங்கள எல்லாம் ஈஸியா போட்டு பரட்டிடுவோம் டாப் 6. அப்புறம் போய் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் போய் 2-2 டிரா பண்ணுவோம். ரெலிகேஷன் ஆக போற சைடு கண்டிப்பா பாயிண்ட் எடுத்துட்டு வருவோம், சந்தேகமே இல்லாம ஒரு காலமா இருந்துச்சு அப்பெல்லாம். எல்லாரும் புரியாத புதிதா அப்படித்தான் இருக்கு, எப்படா எனக்கு அங்க போய் பாயிண்ட் விட்டு வரானுங்க அப்படின்னு சொல்லி. ஆனா இந்த சீசன் நமக்கு பெரிய டிராபேக் நீங்க சொன்னது இதுதான். we were not able to first half of the season நமக்கு ஒரு வின் கூட இல்ல டாப் 6 சைட்ஸ் கூட. ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே
So that is very very alarming. அது இந்த சீசன் வந்து that is what that's something that we didn't capitalize on. அந்த ஒரு top 6 opponent இல்ல அது கரெக்ட். இல்ல மோர் தென் ஈவன் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் தி சீசன் சொன்னீங்க. ஐ திங்க் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் தி சீசன் வந்து 5 அவுட் ஆஃப் தி டாப் 6 வந்து நம்ம அவே தான் ஆடணும். சோ ஐ வாஸ் நாட் தட் கன்சர்ன்ட். அப்போ ஆர்சனல் தவிர ஐ திங்க் எல்லாரையுமே நம்ம வந்து அவே தான் ஆடணும்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஹாஃப். யுனைட்டட் ஓகே இவங்க ஹோமுக்கு வரும்போது நம்ம பாத்துக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு இது இருந்தது. பட் ஹோமுக்கு வந்து ஜெயிக்க முடியலங்கிறது தான் வந்து இட் வாஸ் லைக் ஓகே என்னடா பண்றீங்க அப்படின்னு. ஆமா ஆமா இந்த சீசன் வந்து இந்த டாப் 6 சைட்ஸ் கூட we haven't done well. அது வந்து மிகப்பெரிய விஷயம். ஏன்னா அந்த ஆக்சுவல் டாப் 6 வந்து கம்பேர்ட் டு ஈச் அதர்னு சொல்லி இந்த பிரீமியர் லீக் ஒரு டேபிள் கூட போட்டேன். அந்த டேபிள்லயே நம்ம செகண்ட் டு லாஸ்ட் ஒன் தான் இருப்போம். ஆமா அதனால வந்து பை ஃபார் அண்ட் அவே ஃபர்ஸ்ட்னு நினைக்கிறேன் அந்த லிஸ்ட்ல. ஆமா சம்திங் அதுவோ ஆர்சனல் ஃபர்ஸ்டோ ஐ டோன்ட் ரிமெம்பர் எக்ஸாக்ட்லி ஹூ. பட் அந்த டேபிள் எடுத்து பார்த்தோம்னா தெரியும். அட பாருங்களா இவ்வளவு மாசமா ஆடி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் டாப் 6 சைட்ஸ் கூட. அண்ட் தட் ஐ திங்க் இஸ் a மேஜர் ஃபேக்டர் this சீசன். பட் அது வந்து மென்டாலிட்டியில வந்துடாதா யோசிச்சு பார்த்தீங்கன்னா இவனுங்கெல்லாம் இந்த மிட்ஃபீல்டர்ஸ் புதுசா வந்திருக்கானுங்க நிறைய புது பசங்க. So they don't have that mentality to go and win against the other top sides. இல்ல ஐ மீன் ஐ ஃபீல் லைக் வந்து இப்போ நீங்க மென்டாலிட்டின்னு ஐ டோன்ட் திங்க் தட் இஸ் an issue. ஏன்னா வந்து நீங்க அலெக்சிஸ் வந்து இஸ் கமிங் ஃப்ரம் a side ஒரு பிரைட்டன்ல இருந்து வேர் பிரைட்டன் வந்து they go into every game thinking they can win. Even against Liverpool City லாம் கூட they go into that game thinking they can win, they have a chance of winning. Szoboszlai வந்து he played for Leipzig which is a top team Germanyல. So அவங்க வந்து Bayern Munich கூட ஒரு மேட்ச்சுக்கு போகும்போது டேய் இந்த மேட்ச் தோக்க போறோம்டான்லாம் சொல்லி போறது இல்ல. So like mentality I don't think is an issue. And Stuttgart relegation இப்போ எண்டோ எடுத்துனீங்கன்னாங்க he has come from இது வந்து where Stuttgart வந்து at that point in the season they have done really well, qualified for Champions League but at that point they were relegation. எப்படி ரெலிகேஷன் ஃபைட்ல இருந்தாங்க எப்படி தான் சாம்பியன்ஸ் லீக்ல முடிச்சாங்கன்னே தெரியல எனக்கு. இல்ல அவங்க they had a very good striker அவங்க அந்த சைரு கிராசின்னு. ரைட் ஆமா he had a very good season. அப்புறம் ஈவன் இன்னொருத்தவன் இருக்கான் ஜெர்மன் நேஷனல் டீம் கூட யூரோஸ் கூட கால் பண்ணிருக்காங்க டெனிஸ் உண்டாவ்னு. டெனிஸ் உண்டாவ் அங்க தான் இருக்கானா? ஐ திங்க் சோ. டெனிஸ் உண்டாவா இல்ல ஆர்னே மாயரான்னு தெரியல யாரோ ஒருத்தர். ஐ திங்க் டெனிஸ் உண்டாவ்னு நினைக்கிறேன். ஆமா டெனிஸ் உண்டாவ் தான் ஸ்டுட்கார்ட் கரெக்ட். So அவங்கெல்லாம் they played really well. இல்ல எதுக்கு சொல்ல வரேன் அந்த எண்டோ வந்து he has come from a club where every game matters, every game is a big இது அவனுக்கு. So அவனுக்கெல்லாம் so mentality was never a question. I think it is just வந்து அவங்களுக்கு they are என்ன சொல்றது I mean I don't know என்னத்னால வந்து we didn't perform against top 6ன்னு தெரியல. Like I think ஒரு reason maybe to some degree வந்து we have to give credit to the opposition also. அவங்களும் நல்லா ஆடினாங்க அப்படின்னு சொல்லிட்டு. But to some degree வந்து I think மென்டாலிட்டிங்கிறத விட they have never been in this club with this pressure. Right. Maybe ஏன்னா லைப்சிக் ஸ்டுட்கார்ட்லாம் வந்து they are good clubs அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல. பட் ஆன்ஃபீல்ட்ல into a Klopp season where you are expected to compete with against Man City அதெல்லாம் உங்களுக்கு புதுசா இருந்திருக்கும். I mean it's a new இது environment என்ன கேட்டா. It's not like coming even Brightonல இருந்து கூட இங்க வருது. It's not like coming from இதே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரியல் மெட்ரிட்ல இருந்து வந்திருந்தாங்கன்னா மேபி இட் would have been different. அதுதான் சொல்லுவேன். இது எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னு தெரியல எனக்கு. பட் உங்களுக்கு புரியுதான்னு பாக்குறவங்களுக்கும் புரியுதான்னு எனக்கு தெரியல. பட் அதுதான் லைக் தட் வாஸ் மை ஃபீலிங். ஆமா அதான் டாப் 6 வந்து we dropped too many points. I think homeல வந்து we should have taken advantage. அந்த Man United கேம்லாம் அவேயும் we should have won like honestly. வேற டவுட்டே இல்லை. பட் ஜென்ரலாவே இந்த சீசன் வந்து I think we have had என்ன சொல்றது ஒரு we had run out of ideasங்க. 9 வருஷத்துக்கு அப்புறம் we have run out of ideas தான் எனக்கு தோணுச்சு. இந்த சீசன் ஃபுல்லாவே நம்ம பாட்காஸ்ட் ரிவ்யூ பாட்காஸ்ட்ல எல்லாம் கூட பேசியிருந்தோம்ல we have run out of ideas. அதான் நம்ம வந்து இந்த சீசன் if we have to sum it up we have to accept that the football wasn't great. ஆமா we have to என்ன சொல்றது maybe ஒரு first 15-20 games was nice to watch maybe until ஒரு நவம்பர் okay அது வரைக்கும் it was okay to watch. but எப்போ அந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சோ அப்போ இருந்து வந்து the footballing side of the team has not been great. அதாவது we've just purely run on fumes. எவ்ரி கேம் எவனாச்சும் ஒருத்தர் ஸ்டன்னர் அடிக்கணும் இல்ல சம்பந்தம் இல்லாம ஆப்பனண்ட் ஒரு மிஸ்டேக் பண்ணணும்
அதுல இருந்து நம்ம கேபிட்டலைஸ் பண்ணி கோல் போடுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் நம்ம தள்ளப்பட்டோம் ஆஃப்டர் நவம்பர். அண்ட் we have to accept it. அதுல அக்செப்ட் பண்றதுல நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே. இன்னும் மீசை தூக்கிட்டு இல்லடா நம்ம வந்து இன்னும் 2-3 கேம்ல மட்டும் தான் தப்பா ஆடணும். நம்ம 2-3 கேம்ல நல்லா ஆடணும் நவம்பர்ல இருந்து, அவ்வளவுதான். தப்பா ஆடணும் இல்ல, 2-3 கேம்ல நல்லா ஆடணும், அவ்வளவுதான் நடந்துச்சே தவிர that is what went wrong. There was no footballing ideology or a footballing philosophy because I think Klopp was trying to establish something that the team can take going forward. அவ்வளவுதான். Like it wasn't a polished product. ஆமா, இல்ல ஐ ஃபெல்ட் லைக் வந்து he had, அதாவது நம்ம வந்து இந்த நீங்க சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்ல 4-2-3-1 ஆடணும் கிளாப்போட ஸ்டார்டிங்ல, அப்புறம் 4-3-3க்கு மாறணும், அப்புறம் வந்து இந்த நடுவுல ஒரு சீசன் வந்து கேவலமா ஆடணும், அப்போ வந்து பேக் 3 ட்ரெண்ட் மிட்ஃபீல்டுக்கு கொண்டு வருவோம், அது இது நிறைய ட்ரை பண்ணும். ஐ திங்க் கிளாப் காட் டயர்டுங்க. he was like இந்த டீம் வந்து ஐ ஹவ் ரீச் மை லிமிட், என்னோட பிரெயின் பவர் இவ்வளவுதான் என்னால பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு had reached his limit and he said okay every week we'll stick with a standard solution. நம்ம வந்து 8 வருஷமா என்ன பண்ணிட்டு இருக்கோமோ அதையே பண்ணுவோம், வின்னு வந்தா சரி, வரலன்னா வரல, அவ்வளவுதான். அப்படிதான் இருந்துச்சு பாக்குறதுக்கு. அவன் தலைவர் சொன்ன மாதிரி இனிமேல் who gives a f, நான் பிரஸ் கான்ஃபரன்ஸுக்கு டைமுக்கு வந்தா என்ன, வள்ளினா என்ன, என்னை பத்தி யாரா கேட்க போறீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆள் முடிவு பண்ணிட்டாப்ல. ஆமா ஆமா. இல்ல அதான் நீங்க சொன்ன மாதிரி இட் ran on emotions for a long period of time and I think அந்த emotions வந்து it can only carry you so forward. like இவ்வளவுதான் வந்து emotions எடுத்துன்னு போக முடியும். and I think ஒரு bad result வந்து it can affect that run on emotions and that bad result வந்து as far as FA Cup was concerned அந்த யுனைடெட் கேம் and பிரீமியர் லீக்லயும் அந்த 2-2 யுனைடெட் டிரா தான் என்ன கேட்டா. ஈவன் மோர் தென் அந்த எவர்டன் கேம், ஈவன் மோர் தென் கிறிஸ்டல் பேலஸ், வெஸ்ட் ஹாம்லாம், அந்த யுனைடெட் கேம் வந்து இட் டுக் த, என்ன சொல்றது, அந்த பலூன்ல இருந்து காத்து எடுக்கிற மாதிரி அது. இல்ல பேசிக்கலி அந்த இன்டர்நேஷனல் பிரேக் போகாம நம்ம 2 பேரும் சொல்லியிருந்தோம், டேய் இந்த ஒரு கேமை ஜெயிச்சிருங்கடா, இன்டர்நேஷனல் பிரேக்ல இருந்து வந்துட்டீங்கன்னா ஃபுல் பவரோட போயிடலாம் நானு. பட் அந்த அட்லீஸ்ட் அந்த கேம் இஃப் இட் வாஸ் இன் அ கப் கேம் அண்ட் எண்டட் இன் அ டிரானா கூட பரவாயில்ல. பட் the loss deflated everyone. That's what happened. It just deflated and the way we lost, adu ஆமா, it just deflated everyone completely. அதுல இருந்து it was all downhill தான். ஆமா கரெக்ட். பட் அதான் இப்போ நம்ம வந்து இது வரைக்கும் பேசியிருந்தோம் நியூ சைனிங்ஸ், அவங்க நியூ என்வாயர்மெண்ட் அதெல்லாம் பேசியிருந்தோம். ஸோ நான் வந்து 4 நியூ சைனிங்ஸ் இருந்துச்சா இந்த சீசனு. ஸோ மெக்காலிஸ்டர், சொபோஸ்லை, எண்டோ, கிராவன்பர்ச், அவங்களுக்கெல்லாம் அவுட் ஆஃப் 10 ஒரு ரேட்டிங் கொடுங்க அண்ட் எனி கமெண்ட்ஸ் ஆன் தெம். ஸோ நீங்க 2 பண்ணுங்க, நான் 2 பண்றேன். ஸோ நான் வந்து ஐ ஸ்டார்ட் வித் எண்டோ. ஐ திங்க் எண்டோக்கு வந்து ஐ ஹேவ் டு கிவ் ஹிம் 7 on 10. ஏன்னா ஐ திங்க் he didn't start well but he grew into the team and வந்து பயங்கரமா லைக் பை தி எண்ட் வந்து அவன் எண்டோ இல்லாத ஒரு மிட்ஃபீல்ட பார்க்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஐ திங்க் அவனோட ஸ்டார்ட்டுக்காக தான் நான் வந்து 7 கொடுக்குறேன். லைக் இல்லைனா இஃப் he had started, அவன் சீசனை ஃபினிஷ் பண்ண மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருந்தானா I would have easily given him an 8 or a 9. That's true. First 2-3 months நம்ம சொல்லியிருந்தோம்ல, we don't think, என்ன சொல்றது, we don't think this is going to work. இது ஒரு ஸ்டாப் கேப்பா இருந்தாலும் மோசமான ஸ்டாப் கேப்பா இருக்கு தம்பி, சட்டையெல்லாம் போடாதீன்னு நான் சொல்லியிருக்கேன். அதெல்லாம் நான் மறக்க மாட்டேன். So I said all of that stuff and see all our views at that point of time was justified because it was really hard for him to get anything. ஆமா, அவனால ஒரு 3 பாஸ கூட வந்து ஒழுங்கா பண்ண முடியல. ஆமா ஆமா, அந்த மாதிரி ஒரு இது இருந்துச்சு. So அதனால வந்து that's why 7 out of 10 is probably justified of what we can give. That's true. அவ்வளவுதான். ஆமா. So அலெக்சிஸ் பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? I think one of our players of the season. அது வந்து it could be him or it could be வேற யாருங்க, it could be him or it could be Van Dijk தான் probably இல்ல. ஆமா. Because I don't think anyone else, although Salah has scored what 18-20 goals, 25 goals, but that is way below his capability ன்னு அவனுக்கே தெரியும். ஆமா, I think அது அவங்க 2 பேரு I think they would be my top 2. நான் வந்து Van Dijk first ன்னு வச்சிருப்பேன், மெக்காலிஸ்டர் செகண்ட். I think Trent வந்து when he played, அவன் இன்ஜரியில வந்து he missed a lot of time but when he played he was really good, Trent. So அவன் என்னோட டாப். He came back,
we decided ஐயோ அவன் தான் நம்மள அவர்தானே நம்ம வச்சு காப்பாத்தணும் அப்படிங்கிற மாதிரி it went back to that state அவன் திரும்பி வந்தோடனே. So yes, he also had a monster season. ஆமா Alexis McAllister ஒரு 8.5 or 9 out of 10. 8.5 or 9. I think that's fair. நானும் வந்து I was thinking 8 or 9 out of 10 தான். இவன் நான் வந்து இது வந்து உங்களுக்கு வச்சிடுறேன். நான் வந்து I will take Dominic Szoboszlai. நினைச்சேன் நானு இந்த பேச்ச நான் வர Szoboszlai go. I think Szoboszlai வந்து people நான் இத பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன். I think people have underestimated how good he has been. எப்படி சொல்ல வரேன்னா அவனோட ஸ்டார்ட் ஆஃப் த சீசன் வந்து பயங்கரமா இருந்துச்சு. கோல் அடிக்கிறான், அதை பண்றான், இதை பண்றான், அந்த பட் ஐ திங்க் பீப்புள் ஹவ் அண்டர் எஸ்டிமேட்டட் ஹவு இஸ் ரோல் ஹஸ் சேஞ்ச்ட் லிவர்பூல் டீம்ல. ஸோ அது அந்த அந்த கோல்ஸ் அதெல்லாம் கம்மியான உடனே டே என்னடா சைனிங் இவன் வந்து ஆவரேஜா ஆடுறான். அண்ட் தப்பா எடுத்துக்காதீங்க, பட் லைக் ஆவரேஜா ஆடி இருக்கான் ஒரு சில கேம்லாம். பட் ஓவரால் நீங்க பாத்தீங்கன்னா அவனோட ரோல் வித்தின் த லிவர்பூல் டீம் வந்து இட் ஹஸ் பிகம் அ வெரி அண்டர் ரேட்டட் ரோல்னு தான் நான் சொல்லுவேன். ஐ திங்க் ஹி ஹஸ் ஹேட் அ குட் சீசன். இம்ப்ரூவ் பண்ணலாம். இட்ஸ் நாட் லைக் வந்து பயங்கரமான சீசன்ரா டே கண்ணாப்பினான்னு ஆடி அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. பட் ஐ திங்க் ஹி ஹஸ் ஹேட் அன் அண்டர் ரேட்டட் சீசன். என்ன கேட்டா ஒன் ஆஃப் த மோர் அண்டர் ரேட்டட் பிளேயர்ஸ் நம்ம டீம்ல ஆஸ் த சீசன் வெண்ட் ஆன். ஸோ ஐ திங்க் ஐல் கிவ் ஹிம் அ 7 பிகாஸ் ஐ திங்க் ஹி கேன் இம்ப்ரூவ். ஹி ஹேஸ் பெட்டர் லெவல்ஸ் தென் வாட் ஹி ஹஸ் ஷோன். ஈவன் அவனோட என்ன புது ரோல்லையா இருக்கட்டும், அவனை என்ன பண்ண சொல்லியிருந்தாங்களோ he had capability to perform better. பட் ஆனா I think he was forced to adapt to a certain degree. அதனால தான் அவனுக்கு 7 கொடுக்குறேன். And I think he was okay. Wasn't bad. Finally, yeah, I think அவனோட சீசன் வந்து was in phases. 10 கேம் பயங்கரமா பண்ணான், 10 கேம் ஒண்ணும் இருக்க மாட்டான், அடுத்த 10 கேம் அவுட்புட் இருக்காது பட் டர்ட்டி ஒர்க் எல்லாம் பண்ணான், அடுத்த 10 கேம் டீம்லயே இல்ல. So it was again ஒரு ஃபேஸா அவன் பெர்ஃபார்மன்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருந்துச்சு. ஆமா. So yeah, 7.5 நான் மேபி 8 கொடுக்கலாம்னு இருந்தேன். பட் I think justified. பட் ஹைலைட் ஆஃப் த சைனிங்ஸே இவர்தான். அதாவது முதல்ல எதுக்கு சைனிங் பண்ணான்னு தெரியல. இது வந்து ரோஹித் நம்ம வீடியோ பார்த்தா எனக்கு கதருவான். அது வந்து லெஃப்ட் மிட்ஃபீல்டுக்கு வந்து பேக்கப் இல்ல, அட்டாக்கிங் மிட்டுக்கு, அதனால தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி வாங்கினாங்க. சரி ரைட்டு, அவனே 20 மில்லியனுக்கு தான் வாங்கினான், நீ எதுக்கு 40 கொடுத்த? அதான் முதல் கேள்வி. சரி வந்துட்டான், வந்துட்டு அந்த சைனிங் டே விளாக்ல தலைவர் வந்து கேர்ள் ஃப்ரெண்டை வச்சுக்கிட்டே கிளாப்ட பேசுறாராம் பயங்கரமா. ஓ யா ஐயோ நான் இங்க வரதான் என் வாழ்க்கை கனவுங்கிற மாதிரி பேசினான். சரி ரைட்டு, நல்லா தான் ஆடுவான் போல அப்படின்னு சொல்லிட்டு நானும் பாக்குறேன். அந்த பிரைட்டன் கேம் அந்த நாய் ஓபன் போஸ்ட்ல விட்டுச்சு, பேக் போஸ்ட்ல ஞாபகம் இருக்கா? குங்ஃபு கிக் பண்றேன்னு போய் அடிப்பானே சைட் நெட்ல. ஆமா அடங்கொய்யால சைட் நெட்ல அடிச்சு விட்டு போய் அந்த பேனர் வரை எட்டி வச்சான் வெளியே அட்வர்டைஸ்மெண்ட் போட. அந்த போட்டிருந்தா கூட அந்த கேமே முடிஞ்சிருக்கும். பட் அதுல இருந்து வந்து பாயிண்ட் நம்பர் 1, மேபி he didn't understand what was asked of him. பாயிண்ட் நம்பர் 2, அவன் சோம்பேறியா இல்ல அவனை அவ்வளவு ஆடினா போதும்னு சொல்லிட்டாங்களான்னு தெரியல. இல்ல அவன் சோம்பேறி தான். பாயிண்ட் நம்பர் 3, பாஸ் எப்படி பண்றது, பாஸ் யாருக்கு பண்றது, எந்த சமயத்துல பாலை எடுத்துட்டு ஓடணும், எந்த சமயத்துல பாஸ் போடணும் எங்களுக்கு தெரியாது. பாயிண்ட் நம்பர் 4, இதான் முக்கியமான பாயிண்ட். அவன் இருக்கிற ஒரே நல்ல விஷயம், ஒரு ஒட்டக சிவிங்கி போல ஒரு கால் இருக்கு. அந்த காலை வச்சுக்கிட்டு அவன் பண்ற ட்ரிக்ஸ் இருக்கணுமே. பாலை திருப்புவான், எல்லாரும் திருப்பிட்டு கரெக்டா ஆப்பரண்ட் கொடுத்து திரும்பி வந்துருவான். அது திரும்பி கூட வரமாட்டான், குடிச்சுட்டு வேடிக்கை பார்ப்பான். அவங்க எடுத்துக்கிட்டு ஓடுவாங்க நம்மள எதிர்த்து. நம்ம நிறைய அங்க இருந்தே வேடிக்கை பார்ப்பாரு. இதுதான் முக்கியமான பாயிண்ட் அவங்கிட்ட. இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது இது ஒரு வர்ஸ்ட் சைனிங். இந்த வர்ஸ்ட் சைனிங்லயும் இந்த சீசன் ஏசி மிலான் கேக்குறாங்களாம், எப்படியாச்சும் அனுப்பிச்சு விட்டுறணும் இவனை. ஐயோ இவனுக்கு வந்து ஏதோ ஒரு 3 கோல் 3 அசிஸ்டன்ட் கொடுத்தான்னு நினைக்கிறேன். அதனால பொழைச்சு போ, உனக்கு 3 பாயிண்ட் 10க்கு. ரைட், 3 out of 10. அதான் ஐ திங்க் வேற எதுவும் இல்ல. அப்புறம் வந்து இது நான் வந்து இது கேட்கலான் இருந்தேன். உங்களோட பெஸ்ட் மோமெண்ட் ஆஃப் த சீசன் அண்ட் வொர்ஸ்ட் மோமெண்ட் ஆஃப் த சீசன். டாப் 1, வேற இந்த மல்டிபிள் சாய்ஸ்லாம் இல்ல, ஒரே ஒன்னு. வொர்ஸ்ட் மோமெண்ட் ஆஃப் த சீசன் அன்டவுட்டட்லி அந்த ஆமட் டியாலோ கோல். அதுதான் வொர்ஸ்ட் மோமெண்ட் ஆஃப் த சீசன்.
சந்தேகமே இல்ல. பெஸ்ட் மொமெண்ட் ஆஃப் த சீசன் வந்து ஐ திங்க் ஐட் சே தட் நியூகாசல் கேம். நுனியஸ் வந்து 2 கோல் போட்டது. பிகாஸ் நம்ம எல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அவே அட் நியூகாசில் நம்ம 1 மேன் டவுனு, அது வேண்டைக் சென்ட் ஆஃப், இவன் வந்தானா சும்மாவே வெளியே தான் அடிப்பான், இவனை கூட்டு வந்து என்ன பண்ண போறீங்கன்னு நம்ம கேட்டுக்கிட்டு இருந்தோம். வந்து பயங்கரமான 2 பினிஷ். So I think that is the best moment, and then worst moment is Diallo தான். ஆமா, ஐ திங்க் worst moment வந்து நான் வேற டிஃப்ரெண்டா போறேன். ஏன்னா நானும் அதுதான் வச்சிருந்தேன் என்னோட ஃபர்ஸ்ட் சாய்ஸா, டியாலோட கோல் தான். worst moment வந்து ஐ திங்க் எவர்டன் 2-0 லாஸ். லைக் அந்த கேம் as a whole, அந்த கேம் as a whole was just bad. அந்த கேமே ஒரு ஃபுல் மொமெண்ட், ஒரு ஃபுல் worst moment அந்த 90 minutes கேமே அந்த மொமெண்ட் தான். ஆமா, பட் என்னோட ஃபேவரட் மொமெண்ட் வந்து அலெக்சிஸோட ஃபர்ஸ்ட் கோல் லிவர்பூலுக்கு ஃபுல்லம்க்கு அகைன்ஸ்டா. அந்த பேங்கர் ஒன்னு அந்த ஒரு ஸ்லைஸ் பண்ணி இப்படி போய் மேல அடிக்குமே அதுவா? ஆமா, அவனோட ஃபர்ஸ்ட் கோலும் பேங்கர், ரெண்டாவது கோலும் பேங்கர். அவனோட ஃபர்ஸ்ட் கோல் ஐ திங்க் ஃபுல்லம் தான், அந்த கேம் தான் ஃபுல்லம் தான். ஆமா, சோ அதுதான் என்னோட ஃபேவரட் மொமெண்ட் ஆஃப் தி சீசன். ஏன்னா ஐ திங்க் தட் வாஸ் தி, அவன் அது வரைக்கும் ஹட் பீன் ஹேவிங் குட் பெர்ஃபார்மன்சஸ். அந்த கோல் வந்து இட் வாஸ் லைக் ஓகே, இவன் வந்து இப்ப சர்டிஃபைட் வேர்ல்ட் கிளாஸ் பெர்ஃபார்மர்னு அதோட சீல் பண்ணிட்டான் அதோட. ஆமா, பட் ஃபைனலா வந்து பிஃபோர் வி கோ இன்டு இது ஒரு சம்மரைசிங் திஸ் சீசன் வந்து ஒரு ஃபியூ ஸ்டாட்ஸ் இன்ட்ரெஸ்டிங்கா நான் பார்த்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டோட்டல் கோல் ஸ்கோர்டு. நான் வந்து கோல் ஸ்கோர்டு வந்து ஓகே, டோட்டல் கோல் ஸ்கோர்டு விட்டுருங்க. நான் வந்து ஐ வாஸ் திங்கிங் மோர் ஆஃப் வந்து இந்த இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ். நான் உங்ககிட்ட ரெக்கார்டிங் முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன், எக்ஸ்ஜி அண்ட் கோல்ஸ். அதாவது எக்ஸ்ஜிங்கிறது வந்து பார்க்கறவங்களுக்கு தெரியலன்னா எக்ஸ்பெக்டட். நம்ம ஒரு டீம் எக்ஸ்ஜியா பண்ணலாமா? ஏன்னா ஃபோர்த் கமிங் வீடியோஸ்ல வந்து we'll be talking about individual performances. So as a team எக்ஸ்ஜி எவ்வளோ, நம்ம எவ்வளவு பண்ணிருக்கோம் அதுவும் பண்ணலாம். as a team வந்து நீங்க பாத்தீங்கன்னா 87.8 அதுதான் நம்ம எக்ஸ்ஜி பிரீமியர் லீக்ல. ஓகே, 80 கோல் போட்டிருக்கோம். So we have underperformed by 7. That is not bad actually. ஆமா, பட் நம்ம 86 கோல் போட்டிருக்கோங்க லீக்ல மட்டும். நான் சொல்றது லீக்ல மட்டும் தான் சொல்றேன், இல்லையா ஸ்குவாட் இல்ல. கூகுள்ல வந்து கோல்ஸ் ஃபார் 86, கோல்ஸ் அகைன்ஸ்ட் 41, அதனால கோல் டிஃபரன்ஸ் 45 போட்டிருக்கான். அப்படியா? ஏதோ 6 கோல் அவனுக்கு முழுகிட்டானுன்னு நினைக்கிறாங்க. ஆமா, தெரியல. பட் அப்படி யோசிச்சு பார்த்தாலும் XG 87, we scored 86. இல்ல, XG அப்ப ஜாஸ்தியா இருக்கும். இவங்க 80 வரைக்கும் தானே கால்குலேட் பண்ணிருக்காங்க. சோ ஜாஸ்தியா இருக்கும். அப்படியே இருந்தாலும் அந்த 6 கோலுக்கு என்ன ஜாஸ்தியா வந்துற போகுது? ஒரு 2 3ன்னு ஒரு வெச்சா. ஆமா ஆமா, இல்ல ஜெனரலி பென் ஓகே. XG வைஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஜெனரலி பென் ஓகே. XG அகைன்ஸ்ட் இருங்க, XG அகைன்ஸ்ட் இது வந்து அப்டேட்டடான்னு எனக்கு தெரியல. XG அகைன்ஸ்ட் லிவர்பூல் எங்கப்பா? வர்சஸ் லிவர்பூல் வந்து 45 கோல் கன்சீட் பண்ணிருக்கோம். ஆமா, 45 கோல் கன்சீட் பண்ணிருக்கோம். இது வந்து அப்டேட்டட் இல்ல, இது வந்து 39 கோல்ஸ் கன்சீட் பண்ண போது இது ரெக்கார்ட் ஆயிருக்கு. அப்போவே வந்து we have opponent XG versus us வந்து 45. So we have conceded less than what we should have. Oh, right. Okay. ஆமா, that's not bad. I mean, சொல்ல போனா that's not really bad தான் சொல்லணும். ஆமா, it's not really bad, but I think இல்ல, எதுக்கு சொல்ல வரேன் நான், இண்டிவிஜுவல் நீங்க கோல் ஸ்கோரிங்னு பேசினபோது நான் டீம்ஸ் இது பார்க்கல ஆக்சுவலா. பட் இண்டிவிஜுவல்ஸ் பாத்தீங்கன்னாக்க இப்போ நுனியஸ் எவ்வளவு கோல் போட்டிருக்கான் இந்த சீசனு தெரியலையே, எடுத்தா பார்க்கணும். இல்ல, எதுக்கு சொல்ல வரேன், இது அப்டேட்டடா இல்லையான்னு எனக்கு தெரியல. இப்ப திடீர்னு எனக்கு அந்த டவுட். இல்ல, XG அகைன்ஸ்ட் வந்துட்டு நம்மளுக்கு சீசன் ஃபுல்லா it has been 45.7 and we conceded 45. இல்ல 45.7 அது அப்டேட்டட் இல்லங்க, அதுதான் நான் சொல்றேன். நான் சொல்றது நான் பார்க்க 38 கேம்ஸ்க்கு சொல்றேன். எதுல பாக்குறீங்க? FB ரெஃப்ல. அதுல தான் நானும் பாக்குறேன். அதுல பாருங்க, இது கோல்ஸ் அகைன்ஸ்ட் பாருங்க. கரெக்ட், 41 போட்டுருக்கான்.
41 போட்டிருக்கேன் நான் எதுல ஆமா நானும் FPRFல தான் இருக்கேன். எனிவே ஓகே, நீங்க எனிவே 45.7 and 41 அது கரெக்ட். ஆமா எக்ஸாக்ட்லி. சோ அவன் வந்து கோல்ஸ் அகைன்ஸ்ட் 41 போட்டிருக்கான். கோல்ஸ் ஃபார் நம்ம 86 ஸ்கோர் பண்ணோம். கரெக்ட். 87.8 XG, அதுல 86 போட்டிருக்கோம். அகைன்ஸ்ட் 45.7ல 45 கன்சீட் பண்ணிருக்கோம். சோ நம்ம வந்து கரெக்டா இருந்திருக்கோம். ஓகே, நம்ம ஏமாத்தல யாரையும். நம்ம வந்து கோல் நீங்க ஸ்கோர் பண்ற மாதிரி ட்ரை பண்ணி நம்ம கொடுத்திருக்கோம். மானத்துல இருந்திருக்கோம். எத்தனை தடவை எங்களை வந்து நீங்க ஏமாத்திருக்கீங்க. அது சரி. இல்ல நான் வேற ஏதோ சொல்லணும்னு இருந்தேன். இல்ல எதுக்கு சொல்ல வரேன், இந்த இண்டிவிஜுவல் டார்வின் எவ்வளவு 11 கோல்னு நினைக்கிறேன்ல பிரீமியர் லீக்ல. ஐயா இண்டிவிஜுவல் ஸ்டாட்ஸ் நான் எடுத்து பார்க்கல. பட் இதுதான் இருக்குது என்கிட்ட. இருங்க டார்வின் நூனியஸ் பாப்போமா. இண்டிவிஜுவல் கோல்ஸ் 11 கோல்னு நினைக்கிறேன், இஃப் ஐ அம் நாட் ராங். ஸ்டாட்ஸ்ல ஆமா பிரீமியர் லீக்ல 11 கோல். அவனோட XG நீங்க பாத்தீங்கன்னாக்க லைக் இதுல போட்டிருக்கான் டார்வின் எங்கப்பா XG வந்து அவன் 16 கோல் போட்டிருக்கணும் பை இது. அவ்வளவுதான் XGயா? ஆமா என்னமா அவ்வளோ. ஆனா அவன் பயங்கரமா மிஸ் பண்ணிருக்கான். இல்ல எதுக்கு சொல்ல வரேன், இட் டசன்ட் லுக் லைக் மச். பட் ஆனா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆலி வாட்கின்ஸ் கம்பேர் பண்ணுங்க. ஆலி வாட்கின்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா he has got an XG of எவ்வளோ 16, பட் அவன் ஸ்கோர் பண்ணது 19. he has exceeded that XG. அதுதான் டிஃபரன்ஸ். நம்மால நெகட்டிவ்ல இருக்காரு, அங்க எல்லாம் பாசிட்டிவ்ல இருக்காங்க. and even இதை விட மோசம் நான் ஃபில் ஃபோர்டன்லாம் எடுக்கல, ஏன்னா நம்பர்லாம் பயங்கரமா இருக்கு. பட் இல்ல ஒரு டாப் பிரீமியர் லீக் ஸ்ட்ரைக்கர் அலெக்சாண்டர் ஈசாக் எடுத்துக்கோங்களேன். அவன் வந்து அவனோட XGயே வந்து 20 இருக்கு. அண்ட் அவன் 21 கோல் போட்டிருக்கான். லைக் someone who meets his XG வேணும், அந்த XGயே வந்து ஹையா இருக்கணும் தான் நான் சொல்றேன். நுனியஸ் வந்து அங்கதான் வந்து is failing. It's been really bad. Salah that's actually bad. ஒரு 38 கேம் சீசன்ல how can your XG only be 16? கரெக்ட்டா? இல்ல XG 16 இருந்தாலும் பரவாயில்ல, பட் 16 XG க்கு நீ 16 கோல்ஸ் அடிக்கணும். 16 at least 16 அடிக்கணும். ஆமா 16 XG க்கு நீ 11 அடிக்க முடியாது. அதுதான் நான் சொல்றேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கோல் பார்மர் எல்லாம் பாத்தீங்கன்னா அவனோட XG 18 அடிச்சது 22. ஃபில் ஃபோர்டன் வந்து XG 10 அடிச்சது 19. 19ஆ? ஆமா நம்ம நிறைய வாட்டி பேசியிருக்கோம். அதாவது the result could have been completely different as this guy scored the goals. நம்ம இங்க உட்கார்ந்து இது ஒரு ஃபெயிலியர் சீசன் நம்ம பேசிட்டே இருக்க மாட்டோம். இப்ப கூட ஃபெயிலியர் சீசன் நான் சொல்ல, ஒரு டிசப்பாயிண்டிங் சீசன் நம்ம பேசிட்டு இருக்க மாட்டோம். ஆமா and that is where we fell short. but yeah, next season பார்க்கலாம். இப்படிதான் ஒவ்வொரு சீசன் சொல்லிட்டு இருக்கோம். I think I have given up my hope, but நீங்க இன்னும் ஓடல. நீங்க இன்னும் ஒரு சீசன் கொடுத்து பார்க்கலாம்னு சொல்லிருக்கீங்க. இல்ல ஏன்னா இந்த ரீசனுக்காக தான், ஏன்னா அவனோட அண்டர்லைன் நம்பர்ஸ் பரவாயில்லையா இருக்கு. இப்போ அவனோட இதே எவ்வளவு 16 என்னவோ தானே, அதே ஆலி வாட்கின்ஸ்க்கும் 16 இருந்துச்சு. ஈசாக் வந்து 20, சான் யூங்மின் 12. இல்ல எதுக்கு சொல்ல வரேன், லைக் XG வந்து இஸ் ஃபைன் ஃபார் நுனியஸ், பட் அதை கன்வெர்ட் பண்ணணும். இப்போ டிஃபரன்ஸ் பிட்வீன் சான் யூங்மின், ஆலி வாட்கின்ஸ், அலெக்சாண்டர் ஈசாக் அண்ட் நம்ம டார்வின் நுனியஸ் என்ன பிரச்சனைனா அவங்கெல்லாம் கோல்ஸ் வந்து இட் எக்ஸீட்ஸ் தி XG. அந்த கோல்ஸ் மைனஸ் XGன்னு ஒரு காலம் இருக்கு, அதுல பாத்தீங்கன்னா எல்லாரும் பாசிட்டிவ்ல இருக்கானுங்க. the top scorers most of them, Haaland நெகட்டிவ்ல இருக்கான், சாலா நெகட்டிவ்ல இருக்கான், டாமினிக் சொல்லாங்கே -0.6 which is not much. இவங்களை தவிர எல்லாருமே வந்து பாசிட்டிவ்ல இருக்கானுங்க. அதான் I think that is இல்ல கம்பேரிசனுக்கு இவன மாதிரியே இன்னொரு ஸ்ட்ரைக்கர் இருக்கான் பிரீமியர் லீக்ல, சான்ஸ் மிஸ் பண்றதுக்குனே பிறந்தவன், நிக்கோலஸ் ஜாக்சன். ஆமா அவன் பாத்தீங்கன்னா 18 XG 14 தான் போட்டிருக்கான். சோ சிமிலர் ஸ்டோரி நுனியஸ் மாதிரி. எதுக்கு சொல்ல வரேன், that is the difference between a top striker and a non top striker ன்னு அதுக்கு சொல்ல வரேன். ஒரு லிவர்பூல் மாதிரி ஒரு செல்சி மாதிரி ஒரு டீம் நகர் மாதிரி தான் அடிக்கணும். you have to exceed your expected output. you should also understand who you are playing. அதாவது எனக்கு அந்த நுனியஸ்க்கு அது புரியுதான்னு எனக்கு தெரியல. I think I am at that moment right now. Do you understand the pressure that is on you? Do you understand the expectation that is on you? I think he understands it, ஆனா I think he understands it too muchங்க. அதுதான் எனக்கு வந்து அதுதான் பிரச்சனையா தோணுது. அதாவது அந்த பிரஷரை வந்து ரொம்ப ஜாஸ்தி, அதுலயே அவன் ஓவர் திங்க் பண்ணி மிஸ் பண்றானோன்னு எனக்கு தோணுது. ஐ திங்க் செல்சி வந்து காய் ஹாவர்ட்ஸ் வாங்கின போது அவன் மேல இந்த மாதிரி தான் பிரஷர் இருந்துச்சு. கண்ணா பின்னான்னு மிஸ் பண்ணான். அதுக்கப்புறம்
வேற இப்ப ஆர்சனலுக்கு போன அப்புறம் என்ன எல்லாரும் என்ன பாடினானுங்க, டேய் இவன் என்னடா சான்ஸ் மிஸ் பண்ண போறான். கரெக்ட் இப்ப பிரஷரே இல்லாம அவன் நல்லா அடிக்கிறான். கரெக்ட். ஓ தட்ஸ் ட்ரூ. So, I feel ஏன்னா like அவங்க ஆர்சனல் போகும்போது வந்து இவன் எப்படி ஒண்ணு போட மாட்டான்னா எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. கரெக்ட். ஆமா. சோ அந்த மாதிரி தான் ஒரு ஸ்டோரின்னு எனக்கு தோணுது. நுண்ணியஸும் லைக் அந்த பிரஷரை எடுத்துக்காம இருந்தானாலே இப்ப இந்த ஆர்னி ஸ்லாட் வர மேனேஜர் வந்து டேய் நீ மறந்துடுறா, மத்தது எல்லாத்தையும் மறந்துரு, நீ ஆடுற கேம ஆடு அப்படின்னாக்கா ஐ ஃபீல் லைக் he will score at least 15 goals a season. He has the ability. 15 பத்தாது, 2 சீசன் ஆச்சு. இல்ல 11 இல்ல எதுக்கு சொல்றேன், 11ல இருந்து அவனோட XG 15 and 15 goals அடிச்சானாலே that is a massive improvement அவனுக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் இட்ஸ் நாட் இனஃப்னு சொல்லலாம் நம்ம. பட் இவன் வந்து இது வந்து மத்த கிளப் மாதிரி இல்லை. இப்போ நியூ காசல்னா மெஜாரிட்டி கோல் ஸ்கோரிங் ஈசாக் ஹேஸ் டு டூ, வேறஸ் இங்க வந்து he has சாலா டு. ஸோ இவன் 15 அடிச்சு சாலாவும் ஆஸ் யூஷுவல் ஒரு 20-21 அடிச்சானாக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. லைக் வில் மேக் அப் தட் நம்பர். அதுக்கு தான் சொல்ல வரேன். I think he has to just be more calm. But yeah, Nunez பத்தி டீடைலா we'll do another video in the attacking, what happened in the attacking front அப்படின்னு சொல்லி சீசன் ஃபுல்லா. பட் நம்ம பார்த்ததுல XG against we've been pretty similar as a team. நம்ம எதிர்பார்த்ததை நடத்தி கொண்டோம். ஆமா. அதுக்கப்புறம் கிளீன் ஷீட்ஸ். ஸோ ஆலிசன் கெல்லர் ரெண்டு பேருக்குமே வந்து இந்த வருஷம் வந்து நிறைய சான்சஸ் கிடைச்சது. ஏன்னா வந்து ரெண்டு பேருக்குமே வந்து ஆலிசனுக்கு இன்ஜுரி இருந்துச்சு. ஸோ அதனால கெல்லர் காட் அ குட் ஃபியூ சான்சஸ். ஸோ ஆலிசன் வந்து 30 கேம் ஆடி இருக்கான் பிரீமியர் லீக்ல. சாரி 30 கேம் இல்ல, சாரி 28 கேம் ஆடி இருக்கான். he has had 8 கேம் ஆனானா? ஆமா 10 கேம் தான் ஆலிசன் மிஸ் பண்ணானா? ஆமா கெல்லர் 10 கேம் தான். இன்ட்ரஸ்டிங். ஆமா, ஆனா நிறைய இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஐ திங்க் கெல்லர் வந்து நிறைய அந்த நடுவுல கப்பெல்லாம் ஆடினான்னு நினைக்கிறேன். இல்ல யூரோப்பா இது அந்த மாதிரி இருக்கும். நான் வெறும் பிரீமியர் லீக் தான் படிக்கிறேன் இங்க. ஸோ ஆலிசன் வந்து 28 கேம் ஆடி இருக்கான், 8 கிளீன் ஷீட். கெல்லர் வந்து 10 கேம் ஆடி இருக்கான், 2 கிளீன் ஷீட். அதுதான் மேஜர் இஷ்யூ. 10 கிளீன் ஷீட் இன் 38 கேம் சீசன் will take us nowhere. ஆமா, டிஃபென்ஸ் முதல்ல ஸ்ட்ராங் பண்ணா மட்டும்தான் அட்லீஸ்ட் கோல் போடலினா கூட ஓகேடா கண்டிப்பா டிரா அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். நம்ம தான் ஃபர்ஸ்ட் 25 நிமிஷத்துலயே ஒரு கோல்ல 2 கோல் கொடுத்துருவோமே. ஆமா and ஆமா இல்ல ஐ திங்க் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் they have been pretty similar. சேவ் பர்சன்டேஜ்லாம் பாத்தீங்கன்னா they are almost the same. ஆலிசன் வந்து 73% saves, கெல்லர் வந்து 71% saves. I think generally they have been quite okay both of them. பட் யா இத வந்து நம்ம அந்த டிஃபென்ஸ்ல பேசும்போது லைக் எக்ஸ்பிளிசிட் ஸ்டாட்ஸ் பேசுவோம் ஒவ்வொரு பிளேயரை பத்தி, லைக் how they have done. பட் on the overall as a team டிஃபென்சிவ் ஸ்டாட்ஸ் எடுத்து பார்த்தோம்னா how is it on a team பேச நான் சொல்றது அந்த பாசஸை கட் அவுட் பண்றது அதெல்லாம் வந்து என்ன நிலைமையில இருக்குது? ஆமா, ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னாக்க ஐ மீன் ஆஸ் அ டீம் டிஃபென்சிவ் ஆக்ஷன்ஸ் என்கிட்ட இல்ல. பட் இண்டிவிஜுவலா பாத்தீங்கன்னா ஐ திங்க் வெர்ஜில் வான் டைக் வந்து ஸ்டாண்ட்ஸ் அவுட். இது வந்து நம்ம டீடைலா நம்ம பேசுவோம். பட் வெர்ஜில் வான் டைக் வந்து ஸ்டாண்ட்ஸ் அவுட் மேசிவ்லி அந்த டிஃபென்சிவ் நம்பர்ஸ்லாம் எடுத்து பாத்தீங்கன்னாக்க எல்லா விதத்திலும் நம்ம as a டீமே வந்து we've done 677 tackles in the season. அதுல வந்து 420 வின் பண்ணி இருக்கோம். அதுல 274 வந்து டிஃபென்சிவ் தேர்ட்ல பண்ணிருக்கோம். ஆமா, which in itself is a high number. ஞாபகம் இருக்குங்களா? we never leave the opposition நம்மளோட டிஃபென்சிவ் தேர்டு. கரெக்ட்டா? ஆமா அந்த ஒரு 274 டாக்கிள்ஸ் வந்து டிஃபென்சிவ் தேர்ட்ல வந்து நம்ம முதல்ல விடவே மாட்டோம். ஏன்னா நம்ம வந்து அங்கேயே கட் அவுட் பண்ணிடுவோம் அட்டாக்கிங் தேர்ட்ல. இந்த தடவை பாருங்க அட்டாக்கிங் தேர்ட்ல வெறும் 110 டாக்கிள் தான் பண்ணிருக்கோம். ஆமா, so it shows we were adapting to something. we were not the usual pressing team. pressing team என்ன பண்ணுவோம், அந்த டாக்கிள்ஸ் எல்லாம் எப்பவுமே அட்டாக்கிங் தேர்ட்லயே இருந்துரும். ஆமா, மிட் தேர்டுக்கு டிஃபென்சிவ் தேர்டுக்குமே வராது. ஆமா, ஆனா இந்த தடவை வந்து வெறும் 110 டாக்கிள் தான் பண்ணிருக்கோம் அட்டாக்கிங் தேர்ட்ல. பட் அதே மாதிரிதான் சேலஞ்சஸ் அதே மாதிரிதான் பண்ணிருக்கோம். அந்த சேலஞ்ச் பெர்சன்டேஜ் 45% தான் பண்ணிருக்கோம். 450 சேலஞ்ச லூஸ் பண்ணிருக்கோம் அந்த சீசன். நம்ம வின் பண்ணதோட தோத்ததுதான் அதிகம். இல்ல அதுவே ஆனா நீங்க பாத்தீங்கன்னா இல்ல அட்டாக்கிங் தேர்ட்ல பத்தி சொல்லுங்க. அதுவே வந்து தேர்ட் இந்த பிரீமியர் லீக் லெவல் வித் மேன் சிட்டி. அது டாக்கிள்ஸ் இன் அட்டாக்கிங் தேர்ட். சோ மேபி ஐ மீன்
மேபி எல்லா டீமுமே வந்து தே ஆர் ஸ்டார்டிங் டு என்ன சொல்றது நாட் பிரஸ் as மச் அப்படின்னு அதுதான் எனக்கு தோணுது. டாட்டனம் தான் அதுல ஹையஸ்ட். டாட்டனமுக்கு அப்புறம் டாட்னம் வந்துட்டு நம்ம கிறிஸ்டல் பேலஸ் செகண்ட், நம்ம தேர்ட் நீங்க சொன்ன மாதிரி ஆமா கரெக்ட். ஆமா நம்ம வந்து தேர்ட் அதுல. இவ்வளவு சிட்டியும் So, டைடு பேசிக்கா. அவங்க ரெண்டு பேருமே வந்து டைடு. பட் and then the number of blocks we've had a large 475 blocks வாங்கியிருக்கோம், which ஆமா again is not nice to see. ஆமா அத்தனை இட்ஸ் amount நாட் of blocks நம்ம வந்து பண்ண நம்ம வேண்டிய கட்டாயமே இருக்கக்கூடாது. ஆமா இல்ல இது நம்ம எப்படி கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து மிட் டேபிள்ல இருக்கும். அந்த இது பாத்தீங்கன்னா 11th இருக்கும் டோட்டல் நம்பர் ஆஃப் பிளாக்ஸ்ல. ரைட். ஆர்சனலும் சிட்டியும் பாருங்க தேர்ட் லாஸ்ட் as a டாப் டீம் நீங்க வந்து அந்த ஏரியால தான் இருக்கணும். அந்த பாட்டம் 3 இருக்கணும் இந்த நம்பர்ஸ்ல, which means you are not மேன் சிட்டி வெறும் 350 பிளாக் பண்ணிருக்காங்க. நம்ம அவங்களோட 125 பிளாக்ஸ் அதிகமா பண்ணிருக்கோம். ஆமா ஆமா வாவ். yep. and then with the interceptions மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இது வந்து லாஸ்ட்ல ஒரு காலம் இருக்கு எரர்ஸ்னு சொல்லிட்டு. ஐயோ ஆமாங்க. டாப் 6ல இருக்கோம் நம்ம. ஐயோ சாமி. டாப் 19 எரர். செல்சி, டாட்னம், பர்ன்லி, லூட்டன் டவுன், பிரைட்டன், லிவர்பூல். மேன் சிட்டி எக்ஸாக்ட்லி. மேன் சிட்டி ஆர்சனல் நம்மளோட ஒரு எரர் கம்மி, மேன் சிட்டி நம்மளோட 2 எரர் கம்மி. பட் ஸ்டில் அவங்களோட மத்த ஸ்டாட்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கு. ஆமா இல்ல இது வந்து எரர்னு பாத்தீங்கன்னாக்க இது வந்து this is errors leading to goal scoring chances, like clear cut goal scoring chances. ரைட். ஆமா சோ டிஃபென்சிவ்லயும் வந்து ஐ மீன் லாட்ஸ் டு இம்ப்ரூவ். அதுதான் அந்த மேஜர் ரீசன்காக தான் நம்ம வந்து கேம் டு கேம் வந்து பின்னாடி போயிடுறோம். 1-0 அதாவது 1-0 ட்ரெயிலிங்ல இருந்து தான் நம்ம ஆரம்பிக்கிறோம் கேம் ஆரம்பிக்கிறதே. கரெக்ட். நம்மளுடைய சீசனே அங்க இருந்தா நாசமா போச்சு ஃபர்ஸ்ட் 20 நிமிஷம். ஐயோ மோசமான. we have to improve the defense. அதுதான் வந்து the summary of the season அதான் சொல்ல போனா as a team we have to improve our defense massively and we have to do something in the transfer window. அதுக்காக அந்த பெரிய பிரச்சனையே அந்த டிஃபென்ஸ் தான். அதுக்கு மெயின் காரணம் ஒரு சென்டர் பேக் பேரிங்கே இல்ல. ஆமா கரெக்ட். இதுதான் வந்து மிகப்பெரிய நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனை. ஐ ஹோப் எட்வர்ட்ஸ் அண்ட் ரிச்சர்ட் ஹியூஸ் ஃபிக்ஸ் தட். நம்ம வந்துட்டு இவன் தாண்டா சென்டர் பேக்னா அவன் இன்ஜர் ஆகுற வரைக்கும் அந்த சென்டர் பேக் தான் ஆடணும். ஆமா நம்மள மாதிரி கேம் மேனேஜ்மெண்ட் பண்றோம், அவனோட லோட மேனேஜ் பண்றோம், வெங்காயம் பண்றோம்னா அவனை வித்துரு. அவனை வச்சுட்டா நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. ஆமா that is going to be bullshit. But yeah, to summarize the stats it was not looking good. Compared to all our previous seasons, this is not good. ஆமா பட் ஃபைனலா வந்து டு அதான் சம்மரைசிங் ஸ்டாட்ஸ் ஒன்னு அண்ட் ஜெனரலா சம்மரி ஆஃப் தி சீசன் என்ன சொல்றீங்க? ஓகே சீசன் அவ்வளவுதான். promised so much more but ended up miserably short. அதான் சொல்லணும். ஆமா much more. ஆமா I think it has met expectations, so அதுல வந்து we cannot criticize that, but I think it had more in it. and we ran out of ideas, we ran out of energy, and I think just I think there is across the field improvement இருக்கணும். in the sense வந்து டிஃபென்ஸ்லயும் சரி we cannot keep going behind. நீங்க சொன்ன மாதிரி ஒரு கேமும் 1-0 பின்னாடில இருந்து ஆரம்பிக்க முடியாது. முன்னாடி வந்து சான்ஸ் கிடைக்கிறப்போ முடிக்கணும். we have seen நம்ம ஸ்ட்ரைக்கர்ஸ்லாம் எடுத்து சொன்னோம். நுனியஸ் வந்து நானே சொல்றேன் நெக்ஸ்ட் சீசன் தான் அவனுக்கு லாஸ்ட் இது ஆப்பர்ச்சுனிட்டி, அவ்வளவுதான். அதுக்கு மேலலாம் வந்து அடுத்த சீசனும் நீ வந்து XG வந்து 16 இப்போ ஃபினிஷிங் வந்து 11 கோல்னாக்கா அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. Like there is no chance. So I don't know, and I think in the summer transfer window நீங்க சொன்ன மாதிரி is important in multiple respects. நான் சில ரூமர்ஸ் பார்த்தேன், அஃப்கோர்ஸ் டிரான்ஸ்ஃபர்ஸ் பத்தி அப்புறம் பேசுவோம், பட் நான் சில ரூமர்ஸ் பார்த்தேன் நம்பர் 6 வாங்க போறோம் அப்படி இப்படின்னு. I don't know if that is the priority in the season, in the summer. I think center back is our priority. சென்டர் பேக் இஸ் ஆர் ப்ரையாரிட்டி அண்ட் மேபி என்ன கேட்டா அப்படி சரி வந்து சென்டர் பேக்கை சார்ட் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா என்ன கேட்டா ஒரு ஸ்ட்ரைக்கர் இஸ் a priority. I don't think we'll go for striker. I'm 100% sure we won't go for a striker. இல்ல I think it's a priority, but I don't think we will go. ஏன்னா வந்து more because I don't think there is a good market. Yeah. I think Victor Osimhen is the only striker that's available. And இன்னைக்கு 2 நாளா எம்போமோ லிங்க்ஸ் வருது. அது எங்க இருந்து வருதுன்னு எனக்கு தெரியல.
எம்போமோ இல்லைங்க, லிங்க்ஸ் வந்து நிறைய லிங்க்ஸ் வருதுங்க. அதெல்லாம் யாரு நிறைய பேர் என்ன பண்றாங்க, சீப்பா ஆர்டிகல் கிளிக் வேணுங்கிறதுக்காக இந்த ஃபயர் நோட்ல இருந்து மத்த கிளப்புக்கு போனவங்க எல்லாம் வந்து லிங்க் பண்றானுங்க. சம்பந்தமே இல்லாம லிங்க் ஆயிட்டு இருக்குது. ஏன்னா ஒன்ஸ் அப்பான் அ டைம் தே வொர்க்ட் வித் ஆர்னே ஸ்லாட் அப்படிங்கிறதுக்காக அதெல்லாம் லிங்க் பண்ணி விட்டுறானுங்க. அது ரொம்ப சீப். நான் அத பாக்கல. நான் இந்த 2 டேஸா இந்த எம்போமோ லிங்க்ஸை மட்டும் பாத்துக்கிட்டு இருக்கேன். பட் லெட்ஸ் see. பட் ஒன்ஸ் அகைன் இதுதான் எங்களுடைய சீசன் சம்மரி. உங்களுக்கு இது வரைக்கும் வந்திருந்தீங்கனாலே ஹெர்குலியன் எஃபர்ட் அது உங்களுக்கு. எங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். ஆமா, இது வரைக்கும் வந்திருந்தீங்கன்னா வந்து ஒரு கேர்டு வேர்டு கேன்னு கமெண்ட்ல டைப் படிக்கிறீங்க. இது வரைக்கும் வந்தா தானே தெரியும். கேங்கிற கோடு வேர்டை கமெண்ட்ல டைப் படிச்சீங்கன்னா தான் இது வரைக்கும் வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். பட் ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ. ஹேஷ்டேக் இல்ல கேகே இல்ல, ஹேஷ்டேக் கேகே அல்ட்ரான்னு எழுதுங்க. கேகே அல்ட்ராவா? கேகே ஆத்மா தானே பேசணும் நம்ம. அல்ட்ராங்க, ஆத்மாலாம் என்னவோ உத்துரு போயிட மாதிரி, அதெல்லாம் வேணாம். எதுக்கு? அப்படியா? அது வேண்டாம். சரி, கேகே அல்ட்ரா. சரி, ரைட். பட் அதுதாங்க, இது வரைக்கும் வந்திருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இந்த ஜெர்னில வந்து டெஃபினட்டா இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது ஸ்பாட்டிஃபைல கேட்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் ஐ திங்க் ஸ்பாட்டிஃபைல வந்து ஒரு Q&Aவும் இருக்கும். ஸோ இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுங்கிறது வந்து நீங்க கமெண்ட்ஸ் அதுலயும் எழுதலாம். பட் அதுதாங்க, வேற எதுவும் உங்களுக்கு ஹோம்ஒர்க் எல்லாம் நான் கொடுக்க விரும்பல. ஜஸ்ட் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க, அது போதும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சொல்ல மறந்துட்டேனே. என்ன? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஆமா, பயங்கர இம்பார்ட்டன்ட் அது, மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோல சேஷன் நானும் உங்களை சந்திக்கும் வரை சைனிங் ஆஃப். சீசன் ஸ்டார்ட்ஸ் நவ். அடங்கப்பா.